So good evening everyone. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. Good evening, வணக்கம் and assalamu alaikum to everyone. So let's move to the lesson from here. Yeah. Okay. Hold on a second. Okay, so this is not something else. Okay, so இன்றைக்கு பாடம் நான் போன ஃப்ரைடே கூட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் செஞ்சு கொண்டு போனோம், but we couldn't do. So as usual you are with your teacher, a teacher with a heart, Sivasa. So let's move to the lesson. அடிக்கடி யார் சொல்லுவாங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு, but today I hope to talk about something different. Katayam, watching movie, it's not going to be a good thing for students. Yeah, nam Tamil samudayam ஏதேனும் ஒரு காலத்தில் வீணாக போவதற்கு 25% பங்களிப்பு செலுத்தியது இந்த சினிமா. Without this cinema we are not living. இல்லையா, எப்படி ஆயினும் அதனூடாக நல்ல விஷயங்கள் இருப்பதனால் அதனை பறைசாற்றுவது ஒரு ஆசிரியராக எனது கடமை என்றே நினைக்கிறேன். If you have time, உங்களுக்கு நேரம் இருந்தால், படம் பார்க்கிற பழக்கம் இருந்தால், அது ஓகேவா இருந்தால், just this is I think only 1.5 hour film. Vinoda Sittam maybe லைஃப் பற்றிய ஒரு பாடம். காமம், காதல், அர்த்தமற்ற சண்டைகள் அல்லாமல் யதார்த்த வாழ்க்கையை, யதார்த்த உண்மையை, நான் அடிக்கடி சொல்வது நரகம் வேறெங்கும் இல்லை, இந்த பூமியில் தான் நரகமும் சொர்க்கமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அது புதுசாக இருப்பதில்லை. 75% the what do you call hell is here, நரகம் in here. நாம் நரகத்தில் தான் இப்போது இருக்கிறோம், அதில் கொஞ்சம் சொர்க்கத்தை காண முடியும். ஓகேவா? பட் புதுசா எதுவும் நரகம் இருக்க போதா? ஐ டோன்ட் திங்க் சோ. இல்லையா, இப்போ இருக்கும் சட்ட திட்ட செயல்களை பார்க்கும் போது இதுதான் நரகம் போல அப்படின்னே தோணும். Okay, so if you have time, if you have separate time to watch a film, please watch Vinoda Sittam, a good film. கடவுள் என்ற ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் அதை நான் பெரும்பாலும் முன்கொண்டு வராவிட்டாலும், பட் there's something, your இயற்கை என்று வைத்துக்கொண்டு இந்த படத்தை பார்க்கலாம். So good lesson for life, வாழ்க்கைக்கு நல்ல பாடங்கள் அங்கங்கே பதிக்கப்பட்டிருக்கும் ஒரு படம். எனவே இந்த படத்தை பார்க்கும்போது சத்தம் போட்டு பார்க்காம அமைதியா பார்க்க வேண்டிய ஒரு படம். Today's lesson is this. ஓகேவா? Vinoda Sittam. Okay, let's move to the lesson. For the Friday கூட I started a little bit. இல்லையா, கொஞ்சம் தொடங்கினேன் இல்லையா. So I am going from there also. அதை விட்டுருவோம், அந்த கதையை அப்படியே விட்டு புதிதாக தொடங்குவோம். So நம்ம படிச்ச ஒரு விஷயம் verbs, வினைச்சொற்கள் பற்றி நம்ம படிச்சோம். நிறைய பேர் இன்னைக்கு மெசேஜ் போட்டுதான் மலை அப்படி இப்படின்னு. இட்ஸ் ஓகே, வில் கோ ஆன். இல்லையா, சோ verbs இல்லையா, verbs வந்து எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். யாராவது இருக்கீங்களா verbs பத்தி டக்குனு குயிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க? ஓ, வெரி குட், சோ குட். Yeah, Fatima Ria is there. Fatima Ria. Good evening sir. Good evening. குயிக்கா சொல்லிட்டு போக முடியுமா? ஓ சார், verb வந்து lexical, auxiliary ன்னு ரெண்டா பிரிப்போம். lexical ன்னா main verb, auxiliary ன்னா helping verb. main verbs ரெண்டா பிரிக்கும், active, passive. இல்ல ரியா மெயின் verbsல உள்ள வாக்கியங்கள், மெயின் verbs யூஸ் பண்ற வாக்கியங்கள் அதான் சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்போ ரியா சொன்ன நான் இன்னொரு சொல்லிடுறேன். என்ற குரல்ல verbs வினைச்சொற்களை ரெண்டா பிரிக்கிறோம், லெக்சிக்கல், ஆக்சிலரி. இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச சொன்ன ரியா சொன்ன மாதிரி மெயின் verb, ஹெல்பிங் verb அப்படின்னு பிரிச்சு கொள்ளலாம். சோ மெயின் verbனு சொன்னால் 5 வகைப்படும்னு படிச்சிருக்கிறோம். பேஸ் ஃபார்ம், சிங்குலர், பாஸ்ட் verb, பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்படி 5ஆ பிரிச்சிருக்கிறோம். ஆக்சிலரிஸ் வந்து am, is, was,
will be, have, has போன்ற சொற்களாக பிரிச்சிருக்கிறோம். இது verbsங்கிற ஒரு தனி வீடியோ இருக்கு, அதுல படிச்சு கொள்ளலாம். ரியா சொல்றாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ஓகே ரியா. ஆக்சிலரிஸ் அதாவது ஹெல்பிங் verb இருக்கிற சென்டென்ஸை வந்து மூணா பிரிக்கிறோம். பி ஃபார்ம், தேர், பொசிஷன் சொல்லி. பி ஃபார்ம்ல 6 சென்டென்ஸும், தேர்ல 6உம், பொசிஷன்ல 3 சென்டென்ஸும் இருந்துச்சு. வெரி குட். அதாவது வினைச்சொற்களை பிரதானமாக வைத்து 2 வகையாக பிரிக்கலாம். பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள், பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள், அப்படி 2ஆ பிரிக்கலாம். பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள், பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள் பிரிக்கலாம். இது வந்து நம்ம பிரிச்சுக்கிறது. ஓகேவா? இது வந்து திஸ் இஸ் நாட் ரியல் கிராமர். உண்மையால இலக்கண பகுதியில் சொல்லப்பட்ட விடயமல்ல. சிவாங்கிற ஒரு நபர், அவருடைய மாணவர்கள், அவரிடம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் சரியா படிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து வேற எங்கேயும் இப்படி பிரிச்சு இல்ல. நீங்க எங்கேயும் தேடி பார்க்க முடியாது, தேடி பார்த்தா கிடைக்காது. ஓகேவா? அதுக்காக இது தவறும் இல்லை. ரைட். அப்போ பிரதான வினைச்சொல் நான் சொன்னேன்ல, பேஸ் ஃபார்ம், சிங்குலர், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் உள்ள வாக்கியங்களை 2ஆ பிரிக்கிறோம், ஆக்டிவ் பாசிவ். இதை பத்தி வேறையா படிச்சுட்டோம் நம்ம. இதை பத்தி கிழமை வாரக்கணக்கா படிச்சோம் இல்லையா? அடுத்து பி ஃபார்ம் தேர் பொசிஷன் வந்து பிரதான வினைச்சொற்கள் இல்லாமல் ஹெல்பிங் வெர்ப்ஸ் மட்டும் உள்ள வாக்கியங்கள்னு பார்த்தோம். அதிலும் எத்தனை வாக்கியங்கள் இருக்குன்னு ரியா சொன்னாங்க. பி ஃபார்ம்ல 6, தேர்ல 6, பொசிஷன்ல 3, ஆக்டிவ் பாசிவ்ல 12, 8ஆக பிரிக்கப்படும் இல்லையா? அந்த வாக்கியங்களை நம்ம பார்த்தோம்னா இப்படி இருக்கும் இல்லையா ரியா? Yes sir. ஓ ரைட். தேங்க்யூ ரியா. நான் இங்க இருந்து கொஞ்சம் முன்னுக்கு போறேன். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஓகே, You're welcome. ஓகேமா. ஓகே, சோ ஆக்டிவ் பாசிவ் என்பது இப்படி இங்கே 9 இருந்தாலும் 12ஆக பிரிக்கப்படும். உங்களோட சார்ட் இருக்கு, பாருங்க போய். ரைட். அதே மாதிரி பி ஃபார்ம் தேர் பொசிஷன் எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி 6ஆக பிரிக்கலாம். சாரி, 6ஆக பிரிக்கலாம் இல்லையா? சோ பி ஃபார்ம் தேர் பொசிஷன், ஆக்டிவ் பாசிவ், இந்த முழு வாக்கிய வகைகளை எடுத்துக்கொண்டாலும் இன்று நாம் படிக்க போகிற பாடத்திற்கு, இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் இருக்குல்ல ஸ்பெஷலா, அந்த பாடத்திற்கு இந்த எல்லா வாக்கிய வகைகளும் தேவைப்படாது. ஆக்டிவ் பாசிவ் பற்றி எடுத்துக்கொண்டால் இன்று நாம் படிக்கும் வாக்கியங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் போன்ற வாக்கியங்கள் 5 மட்டும் போதுமானது. கிளியர்? சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் போன்ற 5 வாக்கிய வகைகள் மட்டுமே போதுமானது. சோ ஏன் இப்படி சொல்றோம்னா, எல்லாம் போட்டு அலசி ஆராய்வதை விட இதை மட்டும் தெரிந்திருந்தால் போதும் என்ற இடத்தில் இருக்கும் போது அதை கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும். இட் வில் பி மோர் ஈஸியர் இல்லையா? இட் வில் பி ஈஸியர் டு யூ டு லேர்ன். அதனால தான் நான் ஈஸியா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் 2 வீக்ஸ் மேபி இல்லையா போட்டிருக்கேன், இதை படிங்க. ஸோ இட்ஸ் யுவர் டியூட்டி இல்லையா? as I told, it's your duty to what do you call, ஆராய்ந்து வைத்துக் கொள்வது இது. So இதுல உள்ள சில வாக்கியங்கள் பற்றி கதைக்கலாம். Friday I talked some sentences, but today I'm going to talk something else. Okay, I'm going with Ribda is there, so I'm going with Ribda. Good evening sir. Good evening Ribda. இந்த வாக்கியம் எந்த வகையை சேர்ந்தது, அர்த்தம் என்னன்னு சொல்லணும். மாத்திட்டேன், போன ஃப்ரைடே உள்ளது இல்ல இல்லையா? Yes sir. Yeah. Simple present active. Simple present active என்ன மீனிங்? எப்படி simple present active சொல்றீங்க? அதுல வந்து ஏமிஸா ஒரு மெயின் வேர்ப்ஸும் இல்ல. and base form இல்லாதது நமக்கு தேவையில்ல ரியா. நமக்கு இல்லாதது தேவையில்ல, இருக்கிறத வச்சு சொல்லுவோம். யா, நாட் ரியா, சாரி ரிப்தா. இருக்கிறத வச்சு சொல்லுவோம் ரிப்தா. base form இருக்கு சார். not base form ரியா, ரிப்தா. it's not base form. she helps us. s இருந்தா என்னமா அது? அது வந்து சிங்குலர். s இருந்தா என்னது? சிங்குலர். இப்போ ரிப்தாவோட பேசும்போது மற்ற 120 பேரும் இத பத்தி பேசணும். வீட்டுல சத்தம் கேட்கணும். அம்மாவுக்கு, உம்மாவுக்கு, வாப்பாவுக்கு, அப்பாவுக்கு, நானாவுக்கு, அண்ணாவுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, எல்லாருக்கும் கேட்கணும் நீங்க பேசுறது. ஓகே, அப்போ சிங்குலர் வெர்ப். இந்த பாருங்க, எஸ் போட்டிருந்தா சிங்குலர் வெர்ப் இருக்கனால இது ஆக்டிவ். சோ இதோட மீனிங் என்னமா? அவள் எங்களுக்கு ஹெல்ப் பண்றா. அவ எங்களுக்கு ஹெல்ப் பண்றா. எப்ப ஹெல்ப் பண்றா? ரெகுலரா ஹெல்ப் பண்றா. வளமையா பொதுவாக அவள் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
she will have come. She will have come இருந்துச்சுன்னா future perfect active. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? how did you find it? will have வந்து இது will have ஓட என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? come யூஸ் பண்ணி past participle இல்லையா? will have ஓட past participle யூஸ் பண்ணா இந்த இருக்கு முன்னுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்ப ஆக்டிவ்ல என்ன மீனிங்மா? future perfect active. அவள் வந்திருப்பாள். அவள் வந்து இருப்பாள் என்று நினைக்கிறோம். ஓகே, thank you very much. நஸ்மா நசார். Sir, probably the past participle and என்னத்துடமா? probably. probably-யா? Oh, probably is a adverb மா. அதுக்கு past participle இல்லே. ஓகேவா? probably mean அது ஒரு adverb. ஓகேவா? okay, I am going with Aisha Shahani. Aisha. Aisha, can you hear me? Good evening, sir. Good evening. Good evening. கேக்குதா? Yes, sir. Okay, சொல்லுங்கம்மா. He had told. குயிக்கா போலாம். So sentence என்ன sir? என்ன he had told. என்ன sentence ஆக்டிவா பாசிவா மீனிங் என்ன எல்லாம் சொல்லணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? Activeல past perfect sir. How did you find? Headum past participle verb making sir. Had ஓட past participle இருக்கனால அது past perfect. என்ன மீனிங்? அவன் எனக்கு சொன்னான். எனக்கா? அவன் சொன்னான். இல்ல பில past perfectல past perfectல எப்படி அப்படி வரும்? சொன்னான்னு நல்லா யோசிங்க. past perfect என்ன கதைன்னு யோசிச்சு பாருங்க திருப்பி. again think. செய்தி இருந்தவை. செய்து இருந்தவை இல்லையா? Yes sir. அப்போ அவன் எனக்கு சொல்லி இருந்தான். அவன் எனக்கு சொல்லி எனக்கு இல்ல சாரி அவன் சொல்லி இருந்தான். பாடமாக்கணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு கொடுத்திருக்கிறோம். செய்து இருந்தவை அவன் சொல்லி இருந்தான். ஓகே ஷஹானி, நெக்ஸ்ட் ஒன். They informed me சொன்னா sir. Simple past. சிம்பிள் பாஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? பாஸ்ட் verb இருக்கு இல்லையா? Yes sir. எஸ் மீனிங். அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க எனக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Okay sir. Okay, thank you. I'm going with Jakshan. Jakshan, you can switch on your mic. good evening, sir. Good evening, Jakshan. Okay, can you translate this? Tamil was taught. Yeah. Thank you sir. Okay, சொல்லுங்க. Passive simple past. Passive simple, not symbol. Simple past. ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? How did you find? Head ஓட past participle. அடி போட போற ஹெட் எங்க இருக்கு? Sorry sir, was ஓட past participle. was ஓட past participle இருக்கனால இது simple past. என்ன அர்த்தம்? தமிழ் படிப்பிச்சாங்க. தமிழ் படிப்பிச்சாங்க. தமிழ் படிப்பிக்கப்பட்டது. if you are writing in a book, ஒரு புக்ல எழுதுறேன்னா நீங்க எழுதுங்க தமிழ் படிப்பிக்கப்பட்டது. தமிழ் படிப்பிச்சாங்க இல்லையா? ஓகே. I will send you simple future actively. Simple future. What is that? Simple future. Okay, active or passive? Active sir. எப்படி கண்டுபிடிச்சீங்க? How did you find? will ஓட base form வந்து will ஓட base form இருக்கு. என்ன மீனிங் அப்போ? நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அனுப்புவேன், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இல்லையா? ஓகே, வெரி குட். இப்படி ஆக்டிவ் பாசிவ் வாக்கியங்களை கண்டு கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். அந்த திறமை நமக்குள் இருக்க வேண்டும். ஓகே, லெட்ஸ் மூவ். இந்த பாருங்க 5 சென்டென்ஸ் பேட்டர்னை தான் வச்சு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஓகேவா?
ஓகேவா? இதெல்லாம் படிச்சு முடிச்ச விஷயங்கள், புதுசு இல்ல. யாராவது புதிதாக வந்திருந்தால் கொஞ்சம் குழப்பம் தான் இல்லையா? ரைட். பி ஃபார்ம் தேர் பொசிஷன்லயும் இந்த 5ஐ தெரிந்திருக்க வேண்டும். ஓகேவா? லெட்ஸ் மூவ். வேற யாராவது புதுசா ஹெல்ப் பண்ண விருப்பமானவங்க? பாத்திமா, ஆயிஷா, ரிப்தா, யக்ஷாயினி, தாண்டி. வேற யாரு? anyone else who like to come and talk? பேசணும். அந்த 4 பேர். Gayasri. Okay, Gayasri is waiting. Very good, Gayasri. I'm so happy. Okay, Pridarshini also there. Gayasri. Good evening, Gayasri. Good evening, sir. Okay, ma. சொல்லுங்கம்மா. Simple present tense. எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? கம்மோட எஸ் இருக்கு. ஓ, சிங்குலர் இல்லையா? ஓ, சிங்குலர். என்ன மீனிங்மா? சிம்பிள் பிரசன்ட் எதுலமா? டெய்லி. சிம்பிள் பிரசன்ட் எதுல? சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவா பாசிவா? ஆக்டிவ். ஆக்டிவ்ல. அப்ப என்ன அர்த்தம் இதுல? அவன் தினமும் வருவான். வர்றான். அவன் டெய்லி வர்றான். ஓ, வாரான். அவன் டெய்லி வரான். அப்படி சொன்னா போதும். ஓகேவா? சரி. ஓகே. இது என்னது? book was written. Book was written. Written. Past. Simple past. Simple past. எதுலமா? passive simple past. என்ன அர்த்தமா இருக்கும்? book was புத்தகம். தெரியாது. ட்ரை பண்ணுங்க. தெரியாததுக்கு தான் ட்ரை பண்ணணும். தெரிஞ்சதை சொல்லி வேலை. புத்தகம் எழுதுறது தானே ரிட்டன் தான். புத்தகம் எழுதி புத்தகம் எழுதினேன். இல்ல எழுதினேன் இல்ல, பொதுவா சொல்லணும். எழுதினாங்க, புத்தகம் எழுதப்பட்டது. ஓகேவா? இல்லாட்டி நம்ம பேசும்போது அப்படி சொல்றோம் இல்லையா காயஸ்ரீ? நம்ம என்ன சொல்லுவோம்? புத்தகம் எழுதினாங்க. ஓகேவா? ஓகே, குட் ட்ரை. அந்த முயற்சி தான் முக்கியம். வெரி குட் பிரியதர்ஷினி. ஓகே மா. குட் ஈவினிங். You had taken. Signal problem. Can you hear me? Some problem is there. Yeah. Okay, we'll talk later. Himalayas. I'm going with Himalayas. Coverage இல்லாம கட்ட. Okay, இப்ப கேக்குது. Can you hear me? No, yeah. Okay, we are going with Himalayas. You had taken past perfect because had oda past participle verb வந்திருக்குது. Past perfect எங்க? Had taken இல்ல past perfect எங்க? Past perfect எங்க? எங்கவா? எதுல? active. Yeah, activeல past perfect. So what is the meaning of it? நீங்க எடுத்திருந்தீங்க. நீங்க எடுத்து இருந்தீங்க. Very good. நீங்க எடுத்திருந்தீங்க. Very good. Superb. She can help us. அவளால் எங்களுக்கு உதவ முடியும். Active, passive, be from their position. என்னாச்சு ஹிமா? நான் சொல்லி கொடுத்தேன். கேன் வந்து வில்லுக்கு பதிலாக போடப்பட்ட ஒரு சொல். அப்படி யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த வாக்கிய வகை வில்லோட பேஸ் ஃபார்ம் வந்திருக்கிறதுனால சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்டிவ்ல என்ன? அப்போ she will help us னா அவள் எங்களுக்கு உதவி செய்வாள். she can help us னா அவளால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். That's all. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? இதையும் சொல்லுங்க பாப்போம். he will be told. அவள் எங்களுக்கு கூறுவாள். அவசரப்படக்கூடாது ஹிமா. அவன் எங்களுக்கு கூறுவான். நோ எங்களை இல்லை இதுல எங்கேயுமே. அவன் கூறுவான். நோ, அதான் நான் சொன்னேன். எப்பவுமே ஆக்டிவா பாசிவான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்.
நான் சொல்றது விளங்குதாமா? Yes, sir. அத முதல்ல கண்டுபிடிச்சிடும் நம்ம, இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும். பாப்போம், சுபாஷ உதவிக்கு கேட்போம். சுபாஷ், சார் என்ன கதை? சார் இதுக்கு அர்த்தம் வந்து சார் அவன் சொல்லி இருப்பான். அடி போட போற சுபாஷ்க்கும். ரத்னபுரதா ரொம்ப தூரம்ல வந்து அடியை போட்டு வந்து கிளாஸ் செய்யலாம் திருப்பி. யோசிக்கணும் நல்லா. பாப்போம், ஹிம்னாவை கூப்பிடுவோம் உதவிக்கு. ஹிம்னா, ஹிம்னா. அவன் கூறுவான் இல்லையா சார்? இல்லையா? ஆமாவா இல்லையாவா? கேள்வி என்னிடம் கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? அவன் கூறுவான். நோ நோ நோ. அவனால் கூறப்பட்டது. நோ. ரைட், ட்ரை யுவர் பெஸ்ட். ரைட், நம்ம சீமா அக்காட்ட போயிட்டு வரோம். சீமா மெட்டிக்குலோ பக்கம் போயிட்டு வரோம். சீமா, he will be told. அவனால் கூறப்படும். ஐயோ, மீன் பாடும் தேநகருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? என்னது இது? அம்சாத் அஹமத். ஐ எம் கோயிங் வித் அம்சாத் அஹமத். அம்சாத் அஹமத், சொல்ல முடியுமா? he will be told. Active simple future sir. I see. Amjad, where are you from? மாவனல்ல sir. ஐயோ, மாவனால இல்ல, மழை பெஞ்சி போல, அதுதான் பிரச்சனை இல்லையா? பில யோசிங்க. Sir, passive simple future. பாசிவ்ல சிம்பிள் ஃபியூச்சர் இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா ஹிமா? அப்ப சொல்லுங்க, என்ன அர்த்தம் ஹிமா? அவன் கூறுவான். அது எப்படி ஹிமா? பாசிவ்ல வந்து அவன் வர முடியாது ஹிமா. ஜக்ஷாயினி, ஹிமா அப்படியே இருந்து ட்ரை பண்ணுங்க. ஜக்ஷாயினி. எஸ் சார். என்ன? அவனால் கூறப்படும். ஐயோ, மெட்டிக்குலோ எல்லாம் அப்படிதான் போல. நான் கூறுவேன். நான் இல்லையேமாங்க. ரிப்தா, ஐயோ, சிவனேசன் சாருக்கு வந்த அவனுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு சொல்லுவாங்க. தட்ஸ் அவ்வளவுதான். அவன் சுத்த தமிழ்ல சொன்னால் அவனுக்கு சொல்லப்படும். அவனுக்கு. யாரும் இதை ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்களே. பசிவ்னு சொன்னால் அங்கு செய்பவர் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். ஹீய வச்சு வாக்கியத்தை மெயின் பண்ணாதீங்க. என்ன யூஸ் பண்ணி இருக்கிறோம்னு பார்த்து பிறகு இது ஆக்டிவா பெசிவான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம பழக்கப்படணும். he will be told mean, இன்னும் நம்ம இன்னைக்கு பாடத்துக்கே வரல இல்லையா? he will be told mean passive. அப்ப அவன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு அல்லது அவனை. so he will be told mean அவனுக்கு சொல்லப்படும். பேசுற தமிழ்ல சொன்னா அவனுக்கு சொல்வாங்க. ஓகேவா? என்ன ரியா? சாரி ரிப்தா, Yes sir. என்ன அர்த்தம் சொன்னீங்க? அப்ப திருப்பி சொல்லுங்க. அவனுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு சொல்லுவாங்க. he will be told, அவனுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கணும். ஓகே ரிப்தா, இது நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. You saw me. Simple past active. நீங்க என்ன கண்டீங்க? நீங்க என்ன கண்டீங்க? சோ வெரி குட் ரிப்தா. பட் இந்த மாதிரி வாக்கியங்கள்ல இன்னும் கவனம் எடுக்கணும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எங்க நம்ம பிளவிட்டோம், ஏன் நம்மளால முடியாம போனுச்சுன்னு நீங்க எல்லாருமே யோசிக்கணும். ஓகேவா? நிறைய பேருக்கு முடியாம போச்சு இல்லையா? ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வந்துச்சு இந்த மாதிரி ஒரு வாக்கியத்துக்கு. இப்ப she will be given அப்படி சொன்னா she will be given, அவளுக்கு கொடுக்கப்படும் அல்லது அவளை கொடுக்கப்படும்னு கூட வரலாம். ஓகேவா? ஓகே, குட். So let's move. Right, குயிக்கா போலாம். இன்னும் பாடத்துக்கு வரல, நம்ம டைம் போய்கிட்டே இருக்குது. we are in the basic. நான் இன்னும் பழச உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ரசான் மேபி. ரசான், can you switch on ரசான்? ஓம் சார். ஓகே ரசான், இது என்ன வாக்கியம்னு சொல்ல முடியுமா ரசான்? ரசான் gone? என்னாச்சு ரசான்? Razan, are you there? Can you hear me? No? Okay, Subhash. Subhash. Sir. சொல்ல முடியுமா இது என்ன வாக்கியம்?
குயிக்கா. சார் இது வந்து passive simple present. சுபாஷ் சுபாஷ் அம்மாட சொல்லி பெரம்பொண்ணு கொண்டாட சொல்லணும், படிக்கிறது இல்ல இல்லையா? பாசிவா இருந்தா சுபாஷ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல் இருக்கணும் இல்லையா சுபாஷ்? ஆமா சார். அப்ப என்ன கதை? அடி போட கதை தான் எல்லாம். ரிஷ்னா தாயிர், ரிஷ்னா சொல்லுங்கம்மா. சுபாஷ் தம்பிக்கு சொல்லி கொடுங்க. she is at home னா என்ன, எந்த வாக்கியத்தை சேர்ந்தது? பி ஃபார்ம் வாக்கியம். வெரி குட், சூப்பர். பி ஃபார்ம் வாக்கியம். ஏன்னா இங்க எந்த வினைச்சொல்லும் இல்லை, முன்னுக்கு ப்ரோனவுன் இருக்குது, ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆமிஸா இருக்குது. அப்ப பி ஃபார்ம் என்ன அர்த்தம்? அவள் வீட்டில் இருக்கிறாள். அவ வீட்ல இருக்கிறா. ஓகே, வெரி குட். சொல்லுங்கம்மா. He had been here. இது passive. அடி போட போறேன் இப்போ அங்கேயும். பாசிவ்னா மறக்க கூடாது. பாசிவ்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல் இருந்தே ஆக வேண்டும். ஓகேவா? ஓகேவா? அது கிளியராமா? பாசிவா இருந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபல் கட்டாயம் இருக்கணும்ங்கிறது கிளியரா? ஓகே, அப்போ இப்போ சொல்லுங்க. he had been here என்ன? இப்போ இன்னைக்கு படிக்க போற பாடம் இவ்வளவு விஷயமும் டக்குன்னு தேவையில்ல. பட் இதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணி கொண்டு போனாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சொல்லுங்கம்மா. கஷ்டமா இருக்கா? அவன் இங்கே இருந்தான். இல்ல, இருந்தான்னு வர முடியாதேம்மா. நீங்க யோசிக்கணும். இது என்ன வாக்கிய வகை? பி ஃபார்மா தேவா பொசிஷனா? அதை சொல்லுங்க எனக்கு. பி ஃபார்ம். பி ஃபார்ம். பி ஃபார்ம்ல என்னன்னு சொல்லுங்க. had been வந்திக்குது. இருந்தவை. வெரி குட் மை கேர்ள். இருந்தவை. அப்ப எப்படி அர்த்தம் வரும்? இருந்தான்னு சொல்வீங்க எப்படி? இருந்திருந்தான். வெரி குட். அவன் இங்கே இருந்தான். வெரி குட். இதையும் ட்ரை பண்ணுங்க. You have time. அவனுக்கு நேரம் இருக்கிறது. என்ன வாக்கிய வகை? இது வந்து பொசிஷன். வெரி குட், சூப்பர். பொசிஷன்ல என்னது? அது சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட். வெரி குட். இதையும் ட்ரை பண்ணுங்கம்மா. There is a bus. Therefore simple present. Therefore simple present என்ன அர்த்தம்? There is a bus. அது ஒரு பஸ். No. அங்கே பஸ் ஒன்று இருக்குது. நோ, இது நம்ம படிக்கும் போது இந்த பிரச்சனை வந்துச்சு. நல்லா யோசிங்க. There is a bus. சிம்பிள். நல்ல சின்ன வாக்கியம் ஒன்று. பஸ் ஒன்று இருக்கிறது. வெரி குட். There is a bus னா பஸ் ஒன்று இருக்குது. அவ்வளவுதான். There is a bus, பஸ் ஒன்று இருக்குது இல்லையா? வெரி குட், வெரி குட். குட் ட்ரை. நல்லா இருந்துச்சு. செம்ம. Thank you very much. Imna, you can switch on your mic. Imna, are you there? No? Yes. Sorry. திருப்பி on பண்ணிக்கோங்க. Can you hear me, Imna? Yes, sir. Okay, Imna. இத ட்ரை பண்ணுங்க. இது sir. இதற்கு English will be easy. ஆங்கிலம் இலகுவாக இருக்கும். என்ன வாக்கிய வகை? சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் where? விலங்கல் என்ன சார்? சிம்பிள் ஃபியூச்சர் எதுல? ஆக்டிவ், பாசிவ், பி ஃபார்ம், தேர் பொசிஷன். பாசிவ் சார். பாசிவா இருந்தா பாஸ்ட் பார்ட்டிசிபல் இருக்கணும். இம்னா ஆக்டிவ். ஆக்டிவா இருந்தாலும் வினைச்சொல் ஒன்னு இருக்கணும். இம்னா பி ஃபார்ம். ஓகேவா? அந்த 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 வீடியோஸ் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல தெளிவு ஒண்ணு எடுத்துக்கோங்க. பாருங்க, இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபலும் இல்லை இல்லையா? வினைச்சொல் எதுவுமே இல்லம்மா. இங்க ஹெல்பிங் வெர்ப் தான் இருக்குது. தெரியுதானே உங்களுக்கு? ஓகே சார். அது அதோட adjective யூஸ் பண்ணி இருக்கிறோம். அப்படி இருந்தா அது என்ன வாக்கியமா இருக்கும்? கட்டாயம் பி ஃபார்ம். பி ஃபார்ம். ஆங்கிலம் இலகுவாய் இருக்கும். ஓகே, this one. Imna? Imna is not there. Imna, are you there?
நீங்கள் யூ ஆர் டயர்ட் நீங்கள் டயர்டா இருக்கிறீர்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். இல்ல நீங்க டயர்டா இருக்கீங்க, இட்ஸ் ஓகே. நீங்க டயர்டா இருக்கீங்க. என்ன வாக்கிய வகை? பி ஃபார்ம் சார். பி ஃபார்ம்ல என்னது? ஆக்டிவ். பி ஃபார்ம்ல ஆக்டிவ். அது என்ன கதை அது? சாரி, சிம்பிள் பிரசன்ட் சார். பி ஃபார்ம்ல சிம்பிள் பிரசன்ட். ஓகே, குட். அப்போ தேங்க்யூ வெரி மச் மா. இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கிய வகையை பற்றியும் நல்ல தெளிவு இருந்தா ஈஸியா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு பாடத்தை படிக்க முடியாது அப்படின்ற அர்த்தம் இல்லை. பட் இஃப் யூ ஹேவ் த நாலேஜ், திஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ், இந்த மாதிரியான ஒரு தெளிவு அறிவு இருந்தால் the lesson is going to be interesting. இத பற்றிய ஒரு தெளிவு இல்லைன்னா சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாக்கியத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி 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 அதுதான் நான் டயர்ட் ஆயிருவேன் இல்லையா? சோ இட்ஸ் நாட் குட். ஒரு வாக்கியத்தை வாசிச்சோன்னா அதுல மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ லெட்ஸ் மூவ் டு தி லெசன். இன்றைய பாடத்துக்கு போவதற்கு முதல் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆக்டிவ் பாசிவ் பி ஃபார்ம் தேர் பொசிஷன் பத்தி படிக்கிறதுக்கு படிச்சதோட சேர்த்து ரிக்வெஸ்ட், அது பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட் நெகட்டிவ் ரிக்வெஸ்ட், இது வேற ஒரு இடத்துல படிச்சோம். எங்க படிச்சோம்? யாருக்கு நினைவு இருக்கு? வேற ஒரு சிம்பிள் கொடுங்க பாப்போம். நினைவு இருக்கிற ஒருத்தர். ஓ வெரி குட், பிரியதர்ஷினி இஸ் தேர். எங்க படிச்சோம்? Good evening, sir. குட் ஈவினிங். எங்க படிச்சோம்? Request அல்லது கமெண்ட்ஸ் சொல்லி படிச்சோம் சார். அந்த டைம் படிச்சோம். எங்க படிச்சோம்? எங்க படிச்சோம்? எதுல படிச்சோம்? இன்டைரக்ட் ஸ்பீச்ல. வெரி குட். இன்டைரக்ட் ஸ்பீச்ல படிச்சோம் இல்லையா? அந்த ரிக்வெஸ்ட் கமாண்ட்ஸ் பத்தி தான் இப்ப பேச போறோம். என்ன பாசிட்டிவ் ரிக்வெஸ்டுக்கும் நெகட்டிவ் ரிக்வெஸ்டுக்கும் என்ன வித்தியாசமா? பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட்ல வந்து சார் இப்போ நெகட்டிவ்ல வந்து டோன்ட் சொல்ல அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். இல்ல சிம்பிளா சொன்னா பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட் வந்து செய்ய சொல்பவை, நெகட்டிவ் ரிக்வெஸ்ட் வந்து செய்ய வேண்டாம் என்று சொல்பவை. ஓகேவா? ஓகே சரி. ரிக்வெஸ்டுக்கும் கமாண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ரிக்வெஸ்ட் வந்து ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? இல்ல, ரிக்வெஸ்ட் வந்து கொஞ்சம் அன்பு கலந்து இருக்கும், கமாண்ட் வந்து கட்டளையாக இருக்கும். ஓகேவா? ரிக்வெஸ்ட்ல வந்து அன்பு கலந்து இருக்கும், கமாண்ட் இஸ் நாட் லைக் தட். அப்போ கமாண்ட தமிழ்ல சொல்லும் போது போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா கோ, அத ரிக்வெஸ்டா மாத்தினா ப்ளீஸ் கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவா? Oh, come here. Come here. Please come here. Okay, sir. அப்ப come here னா இங்கே வா. அப்ப please come here னா என்ன? தயவு செய்து இங்கே வா. இல்ல, அந்த தயவு செய்துங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்ல. please come here னா இங்க வாங்க. That's all. ஓகேவா? That's all. அத நம்ம ஸ்பெஷலா தயவு செய்துங்கிற சொல் சேர்க்கவே தேவையில்ல. இங்க வாங்க என்று சொல்லும் போதே தயவு செய்து அதற்குள் சேர்க்கப்பட்டு விட்டது. ஓகேவா? இல்லாட்டி நம்ம வீட்டுல பேசும் போதெல்லாம் அப்பாவை கூப்பிடும் போதெல்லாம் ப்ளீஸ் தயவு செய்து அப்பா இங்க வாங்க அப்படி சொல்லணுமா? இல்லையே, we don't say like that இல்லையா? சோ தயவு செய்து goes with இங்க வாங்க, இங்க சேர்ந்துரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, சோ அத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட் நெகட்டிவ் ரிக்வெஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் உதாரணங்கள் சொல்றேன், பாத்துக்கோங்க. இதெல்லாம் அர்த்தம் தெரியுதான்னு நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஓகே, பாருங்க பாப்போம், இது அர்த்தம் தெரியுதான்னு பாப்போம். Anyone who like to give the meaning, give a different symbol. Okay, Ria is there. I am going with Ria first of all. Ria. Oh sir, please think of me positive request. என்னது அப்படினா அர்த்தம்? என்ன பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் நினைங்க. நினைங்க இல்ல, என்ன பத்தி கொஞ்சம் நினைங்களா யோசிங்களா? நாங்க இங்க நினைங்கன்னு தான் சொல்லுவோம். அப்படியா சொல்லுவீங்க? ஓகே 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 ஓகே. என்ன பத்தி யோசிங்க. அல்ல ப்ளீஸ் தயவு செய்து போட தேவையில்லை. என்ன பத்தி நினைங்க அப்படின்னாலே தயவு செய்து வந்துடும். ஓகேவா? என்ன பத்தி யோசிங்க, என்ன பத்தி யோசிங்க. திங்க் ஆஃப் மீ. நீங்க இப்படி முடிவு எடுக்காதீங்க. ப்ளீஸ் திங்க் ஆஃப் மீ. என்ன பத்தி யோசிங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கீப் இட் யுவர் செல்ஃப்.
keep it yourself. தெரிஞ்சே சொல்லுங்க. தெரியல கீப் இட்னா சார் என்ன? எப்படி சொல்றேன்னு. கீப் இட்னா என்ன? எடுத்துக்கொள்ளுங்க. நோ நோ நோ, கீப்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓ கீப் இட் யோர்செல்ஃப் மீன் நீங்களே வச்சுக்கோங்க. கீப் இட் யோர்செல்ஃப் மீன் நீங்களே வச்சுக்கோங்க, வேற யாரும் கொடுக்காங்க. கீப் இட் யோர்செல்ஃப் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். கீப் இட் யோர்செல்ஃப். ஓகேவா? ஓகேவா? Next one, please forget my mistake. Network problem is there. Okay, I'm going with Kekda Priya. No. So I'm going with Ribda. Ribda 2. You can answer 2. Keep it yourself. உங்களோடயே வச்சுக்கோங்க. உங்களோடயே வச்சுக்கோங்கல, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லையா? நீங்களே வச்சுக்கோங்க. ப்ளீஸ் forget my mistake. என்ன தவற மன்னிச்சிடுங்க. என்ன மிஸ்டேக்க மன்னிச்சுக்கோங்க. மறந்துருங்க. forget மறந்துருங்க. இல்லையா? என்ன மிஸ்டேக்க மறந்துருங்க. ஓகே. Don't misunderstand me. என்ன தவற நினைக்கவான. Meet me please. என்ன மீட் பண்ணுங்க. Don't do this. இத செய்யவான. ஓகே, இப்போ இதெல்லாம் ரிக்வெஸ்டா இருக்கலாம், பாசிட்டிவ் ரிக்வெஸ்டா இருக்கலாம், தேங்க் யூ ரிப்தா நெகட்டிவ் ரிக்வெஸ்டா இருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போற பாடத்துக்கு இது தேவை. அப்போ ஒரு வினைச்சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா? அதுக்கு முதல்ல ப்ளீஸ்ல தொடங்குறோம், ஒரு வினைச்சொல்ல தொடங்குறோம், டோன்ட்ல இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தா அது பாசிட்டிவ் ரெக்வெஸ்டாக, நெகட்டிவ் ரெக்வெஸ்டாக, கமாண்டாக இருக்கலாம்ங்கிறதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாடத்துக்கு போகலாம். இஃப் கண்டிஷனல் தலைப்பு போட்டுக்கோங்க. இஃப் கண்டிஷனல். Okay, Rasan, please give me your number. Okay, Rasan. Thank you very much for your compliments. Yeah. உங்களோட கிளாஸ் ஜாயின் ஆகி வேற லெவலா இருந்தாலும் ரசான் 100 பேர் 150 பேர் தான் வந்து படிக்கிறாங்க ரசான். வெரி சேட் இல்லையா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். படிக்கும், எனக்கு நான் அடிக்கடி சொல்றாருதான் ரசான் சொல்லியிருக்காரு, படிக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ரைட், இஃப் கண்டிஷனல். ரைட், இஃப் கண்டிஷனல் இது முக்கியமான பாடம் ஒன்று. ஓகே, முதல்ல இருந்து வாங்க. லைஃபுக்கு முக்கியம். எப்படி இன்டிரெக்ட் ஸ்பீச் நம்ம லைஃபோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமோ அதே போல இது லைஃபுக்கு. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லைஃப். எக்ஸாம்கா அதெல்லாம் செகண்ட் பார்ட். எக்ஸாம்க்கு இதெல்லாம் பொதுவாக குறைவா தான் வர சான்ஸ் இருக்கு. பட் லைஃப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் எஸ்ஏஎஸ் எழுதும் போது தேவைப்படும். ரைட், இஃப் கண்டிஷனல். இஃப்னா ஆல் அப்படிங்கறத குறிக்கும் இல்லையா? ஆல்ங்கிறத குறிக்கும். இஃப்னா ஆல். தால் கூட இருக்கலாம். வந்தால், போனால், சொன்னால், செய்தால், கொடுத்தால். ஆல் என்ற விகுதிய ஏதோ உண்டு, எனக்கு தெரியல, உருபோ ஏதோ உண்டு. ஓகே, ஆல் என்ற உருபு ஓகே என்பதைத்தான் குறிக்கும். இதுல நம்ம படிக்க போற மிக முக்கியமான விஷயங்கள் 3 இருக்கு. இல்ல முக்கியமான விஷயங்கள் 3. அதை நம்ம சொல்லுவோம் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3ஆக பிரிப்போம். டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3ஆ பிரிப்போம். பட் அதற்கும் முதல்ல இந்த இஃப்ங்கிற பாடத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். நார்மல் யூசேஜ், சாதாரண பாவனை பயன்பாடு. ஓகேவா? சாதாரண பயன்பாடு, நார்மல் யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது இஃப் என்ற வாக்கியத்தோட பிரசன்ட் இருக்கணும், அடுத்து ரிக்வெஸ்ட் இருக்கணும். இப்ப இது இந்த இடத்துல நீங்க கிளியர் ஆயிக்கோங்க. நான் பிரசன்ட் சொன்னது எந்த பிரசன்ட்? சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் எதுல? ஆக்டிவா இருக்கலாம், பாசிவா இருக்கலாம், பி ஃபார்மா இருக்கலாம், தேவா இருக்கலாம், பொசிஷனா இருக்கலாம். உங்களோட கொப்பியில உங்களோட நோட் புக்ல இருந்தா பாத்துக்கோங்க பிரட்டி. இஃப் என்ற பகுதியோட என்ன இருக்கணும்? பிரசன்ட் என்ற வாக்கிய வகை இருக்கணும். மீண்டும் சொல்றேன், அது ஆக்டிவா இருக்கலாம், பாசிவா இருக்கலாம், பீஃபோர் இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். அந்த 5 வகையில எது வேணாலும் இருக்கும். சில இடங்கள்ல கண்டினியூஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதை பத்தி இப்போதைக்கு யோசிக்காதீங்க.
அடுத்தது ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட் என்பது வேண்டுகோளாக இருக்கலாம் இல்லையா, ஒரு கட்டளையாக இருக்கலாம், செய்ய சொல்லி சொல்றதா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த 4 வகையும் ஓகே. என்ன 4 வகை? செய்ய சொல்லி சொல்பவை, செய்ய வேண்டாம் என்று சொல்பவை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதுலயும் வேண்டுகோளாகவும் இருக்கலாம், கட்டளையாக இருக்கலாம் இல்லையா. இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லலாம், இங்க வராத அப்படின்னு சொல்லலாம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இது டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு உதாரணம் பாப்பாதான் உங்களுக்கு விளங்கும். இஃப் யூ லைக் திஸ் பை ஒன். பாருங்க, பை வினைச்சொல்ல தொடங்கி இருக்கிறேன். ஒரு ரிக்வெஸ்ட்னு கமாண்ட் ஒண்ணு இல்லையா, வாங்கிக்கோ, ஒண்ணு வாங்கிக்கோ. லைக் வினைச்சொல்லின் முதல் வடிவம், பேஸ் ஃபார்ம். இஃப் யூ லைக், இத என்ன வாக்கிய வகைன்னு யோசிச்சு பாருங்க. யூ லைக் திஸ், உனக்கு இது பிடிக்கும். ஆக்டிவ், ஆக்டிவ்ல பாய்ச்சிருக்கிறேன். இஃப் யூ லைக், உனக்கு இது பிடிக்கும். இஃப் யூ லைக் திஸ், உனக்கு இது பிடித்தால், ஆல் என்ற விகுதியா பகுதியா ஏதோ உருவோ சேர்ந்து இருக்கு இல்லையா. உனக்கு இது பிடித்தால், இஃப் யூ லைக் திஸ் பை ஒன், ஒன்னு வாங்கிக்கோ. இதை மாத்தி கூட நீங்க சொல்லலாம், பை ஒன் இஃப் யூ லைக் திஸ். அப்போ இந்த கமா இல்லாம போய் முற்றுப்புள்ளி மட்டும் வந்து சேரும். இஃப் யூ லைக் திஸ் பை ஒன். இப்போ உனக்கு இது விருப்பமா இருந்தா இதை நீ வச்சுக்கோ. Okay, Imna, okay, keep in touch. Okay, Imna, you can what do you call, you can text me. Okay, I'll give my number. Okay, so you can send me a message. Okay, right. Okay, sorry. அப்போ இது வந்து பிரசன்ட்டா இருக்கணும். ஓகே, அதோட சேர்ந்து தான் இஃப் இருக்கணும், அதை மறக்காதீங்க நீங்க. ஓகேவா? அப்ப நீங்க சொன்னா இது உனக்கு பிடிச்சிருந்தா உன்னோடய வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ சொல்லலாம் இல்லையா. இஃப் யூ லைக் திஸ் கீப் இட் யுவர் செல்ஃப். இஃப் யூ லைக் திஸ் கீப் இட் யுவர் செல்ஃப். சோ மாத்தி சொல்ல முடியுமா? ஓ எஸ் சொல்லலாம். இஃப் யூ லைக் திஸ், சாரி, கீப் இட் யுவர் செல்ஃப். இஃப் யூ லைக் திஸ் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? பாருங்க, இப்ப நான் வேற ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கிறேன். பாப்பா, இதோட மீனிங் உங்ககிட்ட இருந்து நான் எடுக்க பாக்குறேன் இல்லையா. நான் சொல்றதை விட நீங்கள் சொல்வது இன்னும் மேலாக இருக்கும். துஷாலினி. ஓகே, துஷாலினி from Ratnapura. Tushalini, can you hear me, ma? Tushalini? No? Can you hear me? ஐயோ, சிக்னல் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு அடிக்கடி. துஷாலினி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க once more. கேக்குதாமா? சொல்லுங்கம்மா. if you are tired take some rest. உங்களுக்கு டயர்டா இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து. இத மாத்தி சொல்ல முடியுமா துஷாலினி? போயிட்டீங்களா? துஷாலினி நெட்வொர்க் ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் தேர். பாவம், she tries a lot. பவிக்ஷான், பவிக்ஷான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்ல முடியுமா அதோட அர்த்தம்? Nachi gone again, try please, try it again. Yes sir, okay. I can. Okay, solunga. If you are tired, if you are tired take some rest. நீங்க டயர்டா இருந்தீங்களா இருந்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மாத்தி சொல்ல முடியுமா இது? Oh sir, take some rest if you are tired. Take some rest if you are tired. Very good. No, one more try பண்ணுவோம்ல. இன்னொன்னு ட்ரை பண்ணுவோம். கூட வாய்ஸ் கிளியரா இருக்கனால பாருங்க, நான் மாத்தி போட்டுருக்கேன். ஓகேவா? Okay sir. Okay, give me the meaning. Please give me if you don't want. இந்த if வந்து இதோட சேர்த்தே சொல்ல பழகணும் இல்லையா. Please give me. Please give me if you don't want. Please give me if you don't want. Please give me if னு சொல்ல பழகணும். நான் அந்த கலர் மாத்துனனால குழம்பிர வேணாம். Please give me if you don't want. என்னமா you don't want னா என்ன? What is that meaning? உங்களுக்கு தேவையில்லையா இருந்தா, உங்களுக்கு தேவையில்லையா இருந்தா எனக்கு தரலாம், எனக்கு தாங்க. Please give me if you don't want. If you don't like, உங்களுக்கு பிடிக்கல இருந்தா எனக்கு தாங்க இல்லையா. once ஒன்று இருக்கு போல, இதையும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். Okay sir. If it rains don't go out. மழை பெய்தாக இருந்தா நீங்க வெளிய போக வேணாம். if it rains don't go out. இது வேணா if it is raining னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல இல்லையா. if it is raining don't go out. மழை பெய்தா இருந்தா
வெளியே போகாதீங்க அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? Oh, sir. ஓகே, வெரி குட். Thank you very much. Clear sound, clear voice. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. ஓகே, எழுதிக்கோங்க. 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 ஃபாத்திமா சஹானா. சஹானா. Can you hear me, சஹானா? மத்தவங்க எழுதிக்கோங்க. நான் எழுதி வரை வெயிட் பண்றேன். உமாயிர். Can you hear me, உமாயிர்? Sahana, try your best. Maybe signal problem. Rasan, can you hear me? Can you switch on your mic, Rasan? எல்லாருக்கும் ப்ராப்ளமா? So network problema. Oh, sir. Okay, Rasan. Rasan, ஏன் கட் ஆச்சு? Rasan கட் ஆகுது. Okay, I'm going with Imna. Imna. Yes, sir. Imna, can you give me the meaning again once more? If you like this, buy one. அதுல இருந்தா சார். Oh, yeah, yeah. நீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் வாங்கி கொள்ளுங்க. ஒன்னு வாங்கிக்கோங்க. 2 3 இல்ல. ஒன்னு வாங்கி கொள்ளுங்க. இரண்டாவது நீங்க களைப்பாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்படியே சொல்லுங்கம்மா. நம்ம பேசுற தமிழ்லயே சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஓகேவா? உங்களுக்கு டயர்டா இருந்தா நோ ப்ராப்ளம். ஓகே சார். உங்களுக்கு வேணாட்டி கொடுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. give me. சாரி சார். எனக்கு வாணாட்டி எனக்கு தாங்க. உங்களுக்கு வாணாட்டி எனக்கு தாங்க. உங்களுக்கு வேணான்னா எனக்கு தாங்க. உனக்கு வேணான்னா எனக்கு தா. அப்படினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? உனக்கு வாணான்னா எனக்கு தாங்க. உங்களுக்கு வாணான்னா எனக்கு தாங்க. ஓகே, குட். மழை பெய்தா வெளியே போகாதீங்க. வெளியே போக வேணாம். மழை பெய்தா தான் வெளியே போக வேணாம். இல்லையா? சார், இப்ப அந்த ப்ளீஸ் கிவ் மீ இஃப் யூ டோன்ட் வாண்ட் இது தானே. அது மாறி வந்திருக்கிறதால நம்ம இப்ப அதுக்கான மீனிங் கொடுக்க போகும்போது அதையும் மாத்தி தான் கொடுக்கணும். இல்ல, தமிழ்ல ஒரு மீனிங் தான். தமிழ்ல ஒண்ணு தான். இல்லையா? உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சான்னு சொல்ல முடியாது. இல்லையா? அது குவாலிட்டி இல்ல. இல்லையா? அது தமிழ்ல ஒன் மீனிங், ஒன்லி ஒன் மீனிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்னு வாங்கிக்கோங்க. அது எப்படி போட்டாலும் if you like this, buy one if you like this. எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம தமிழ்ல ரிக்வெஸ்ட் கடைசியில தான் போடுவோம் நார்மலா. ஓகேவா? ஓகே சார். ஓகே, முக்கியமா இருக்கணும். கமாவை இல்லாமக்கிறது நினைவு வச்சுக்கணும். நடுவுல இஃப் போனாலும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, thank you very much. Very good. ஓகே, எழுதி இருப்பீங்க நம்புறேன். Let's move to the other part. Right, சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று. இப்போ இதை எழுதி மேட்ச் பண்ணவெல்லாம் தேவையில்ல. டைரக்டா சென்டென்ஸை யோசிச்சு பாருங்க. இஃப் யூ லைக் இட் என்னவா இருக்கும்? இஃப் ஷி இஸ் டயர்ட் என்னவா இருக்கும்? இஃப் யூ காண்ட் என்னவா இருக்கும்? இஃப் இட் இஸ் ஹாட் என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. கோப்பியில் எழுதி வச்சுக்கோங்க. டைரக்ட் வாக்கியமா எழுதுங்க. Why we don't use comma when we use if after request? Okay, ரிப்தா, வாக்கியத்துல நடுவுல இஃப் இருக்கும் போது ரிப்தா நம்ம கமா போட தேவையில்லை. வாக்கியத்துல நடுவுல கன்ஜங்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம போட தேவையில்லை. இப்போ how do you say, since I am tired I didn't go to school. இல்லையா? I didn't go to school since I am tired. அப்ப since நடுவுக்கு வந்தா நம்ம கமா போட தேவையில்லை. ஓகே, கன்ஜங்ஷன்ஸ் நடுவுல வரும்போது நம்ம கமா போட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ லைக் இட் என்னவா இருக்கும்? If you like it, don't drink it. If you like it, please help her. If you like it, don't go. Anything, your pleasure. Okay, I am going with Hana. Hana, can you hear me, Hana? Yes, sir. Kekala, Hana. Hana? Sir, இன்னும் பேலமா பேசணும்.
எங்கேயோ கேக்குது தூரத்துல. Some problem in your mic or something. Try பண்ணிக்கோங்க. ஓகேவா? Sainab, I am going with Sainab. Good evening, Sainab. Good evening, sir. Okay, very good. சொல்ல முடியுமா Sainab? Yes, sir. Okay, go on. If you like it, keep it. If you like it, keep it. உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ. இல்லையா? உனக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோ. She is tired, please help her. If she is tired, please help her. அவளுக்கு கஷ்டமா இருந்தா கலப்பா இருந்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. You can't, don't go. If you can't, don't go. உனக்கு முடியலனா போகாத. If you can't, don't go. If it is hot, don't drink it. Yeah, if it is hot, if it is அந்த அது அழகு. If it is hot, don't drink it. இல்லையா? If you இதெல்லாம் சொல்லி பழகும்போது அது ஸ்பெஷல். If you like it. If she is tired, if she is tired. If you can't. If it is hot. Okay, good. Thank you very much, ma. Thank you very much. Nice. Elikong. Any doubts? Give a different reaction. If you have a doubt. By the Mati Solam Ridda. Don't go if you can't. Keep it if you like it. Don't drink it if it is hot. Come up, that's all. Please help her if she is tired. Mati Solalam, okay? Any doubts you can raise? Okay, someone is there. Aisha Shahani. Solungama. Sir, இந்த coverage problem ஆயிடுச்சு சார். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். Oh, okay, we'll see. Help on எடுப்போம் இல்லையா? Okay. I'm going with Pavikshan. Yes, sir. சொல்லுங்க பாப்பா இதோட அர்த்தத்தை ஆயிஷா ஷானிக்கு கேட்டுக்கொள்றது. அதாவது if you like ல இருந்தா சார். Yeah. Okay, sir. If you like it, keep it. அதாவது சார் உனக்கு பிடித்திருந்தால் வைத்துக்கொள். அடுத்து சார் if she is tired, please help her. அவள் டயர்டாக இருந்திருந்தால் ப்ளீஸ் அவளுக்கு உதவி செய். ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து சார் if you can't, don't go. உனக்கு முடியாட்டி போக வேணாம். போகாத. ஓ சார். அடுத்து if it is hot, don't drink it. இது சூடாக இருந்தா நீ எதை குடிக்காத. இல்ல பவிக்ஷான், இப்போ it is hot னு சொல்லும் போது அது இதுன்னு சொல்ல தேவையில்ல. சூடா இருந்தா அவ்வளவுதான் கதை. ஓகேவா? சூடா இருந்தா குடிக்காத. ஓகேவா ஆயிஷா? சூடா இருந்தா குடிக்காத. ஓகே தானேமா? சார் if வந்து நடுவுல போட்டும் சொல்லலும் தானே சார்? சொல்லலுமா? அப்போ கமா போடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். Please help her if she is tired. Don't drink it if it is hot. Okay va? Okay sir. Okay ma. Okay. Thank you sir. Okay ma. Okay. Right. Next move. Right. Try பண்ணுங்க. இன்னும் 4 வாக்கியம் அடுத்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தலைப்பிண்டை காய்ச்சிரலாம். நம்ம டைம் இருக்கு நமக்கு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. I'll give few minutes. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
deny mean முடியாது என்று கூறுவது. deny இயலாது முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற deny பண்றதுன்னு. ஓகேவா ஆயிஷா அக்பர்? deny mean முடியாது என்று சொல்வது. don't deny முடியாதுன்னு சொல்ல வேணாம். முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ற deny அப்படின்னு சொல்றது. ஓகே, let's move. Okay. I think you are ready, Leah. Let's move. Faisal, I'm going with Faisal. Faisal, can you hear me, Faisal? Hello, sir. Kekda Faisal? Can you hear me? Hello? No? Yes. Kekda? Oh, sir. Okay. Faisal, is it Faisal? Yes, sir. Okay. Solugama. Can you hear me, sir? Is it your full name Faisal? No, something else. No. I am Fatima Amna, sir. Okay. Sorry. Okay, ma. Solunga, can you give the answers? Okay, sir, I can. If she is late, don't allow in. If they deny, don't force them. Deny. If they deny, don't force them. If it rains, let's postpone. If she is coming, let's wait. Okay, Papam. If she is late, don't allow in. அப்படினா என்னமா? அவள் லேட் ஆவினால் உள்ளே விட வேண்டாம். உள்ளே விட வேணாம். Don't allow in. உள்ளுக்கு விட வேணாம். If they deny, அவங்க ஏலாது முடியாது அப்படி சொன்னா அதுதான் denied அர்த்தம். ஓகேவா? அவங்க ஏலாது முடியாது அப்படி சொன்னா don't force them அப்படினா என்ன? அவர்களுக்கு முடியாவிட்டால் அவர்களை பலவந்தப்படுத்த வேண்டாம். முடியாவிட்டால் இல்ல, முடியாதுன்னு சொன்னா. ஓகேவா? ஓகே சார். they deny னு சொல்றது வந்து அவங்க முடியாது ஏலாது அப்படி சொல்றதா deny னு சொல்றது. ஓகேவா? அப்போ if they deny அவங்க அப்படி சொன்னா don't force them. அவங்கள கட்டாயப்படுத்த வேணாம், விட்டுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே சார். Okay, if it rains, மழை பெஞ்சா என்ன செய்யணுமா? Postpone. Let's postpone. What is postpone? மழை பெய்தால் காலம் தாழ்த்தி விடுவோம். போஸ்ட் பண்ணி போடு, தள்ளி போடுவோம் இல்லையா? நம்ம வார்த்தையில தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொல்றது. If she is coming, let's wait. அவ வர்றாளா இருந்தா ஓகே வெயிட் பண்ணுவோம்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே சார். ஓகே மா, thank you very much. This is okay. இதுதான் என்ன சொன்னேன், if கண்டிஷன்ல முதல் பகுதி. இப்ப அடுத்து முக்கியமான பகுதிக்கு போக போறோம். So இதுல ஏதாவது டவுட் இருந்தா you can give me some different reactions. Pause. Can you யாராவது அப்படி இருந்தால் switch on your mic please. Who is that? Fatima Ria. சொல்லுங்க ரியா. Sir, if she is coming, don't allow it. அப்படி வராதா? வரலாம். அவ வர்றாளா இருந்தா வர விடாது. ஏன் அப்படி செய்றீங்க? பாவம் தானே. இல்ல வரலாம். ஓகேவா? சரி. இன்னொன்று, இது நம்ம ரிப்போர்ட் பண்ணினோம்னா நம்ம இத ரிக்வெஸ்ட் ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணணுமா? எதை ரிப்போர்ட் பண்ணா? இந்த சென்டென்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம் if she is late என்னது don't allow in அப்படிங்கறது இன்டைரக்ட். இப்ப நான் சொல்றேன் if Ria is late don't allow in அப்படின்னு யாருக்காவது சொல்றேன் இல்லையா? அப்போ அத நீங்க ரியா வரும்போது யாராவது ரியா கிட்ட சொல்றாங்களா இருந்தா எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறது கேக்குறீங்க அப்படியா? ஓகே. அப்ப the teacher asked இல்லையா? asked not to, அததான் முன்னுக்கு போடணும். not to allow in if you are late, like you were late அப்படி சொல்லணும். கொஞ்சம் பெரிய விஷயம் தான் இல்லையா? ஓகே சார், புடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. ட்ரை பண்ணலாம். அது பாப்போம், முன்னுக்கு நம்ம பாப்போம். ஓகே சார், நம்ம முன்னிக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ல ப்ளீஸ் கிவ் மீ இஃப் யூ டோன்ட் வாண்ட் அப்படின்னு பார்த்தோம்ல சார். யா, அத இஃப் யூ டோன்ட் வாண்ட் ப்ளீஸ் கிவ் மீ அப்படி மாத்தலாமா? மாத்தலாம். அத மாத்தி போடலாம். அதுல பிரச்சனையே இல்ல, நோ ப்ராப்ளம். அது மாத்திக்கலாம். நீங்க இதெல்லாம் வேண்டிய மாதிரி மாத்திக்கலாம், முன்னுக்கு பின்னுக்கு, நோ ப்ராப்ளம். தமிழ் மீனிங் ஒண்ணு தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதானா? ஓ சார், இப்போதைக்கு அவ்வளவுதான். ஓகே ரைட். சோ இது வந்து சாதாரண யூசேஜ். இனிதான் முக்கியமான பகுதிக்கு போறோம். அதோட இன்னைக்கு
நம்ம அந்த பகுதியோட தான் நிப்பாட்ட போறோம். ரைட், ஓகே, இட் இஸ் தேர் இல்லையா, கோடெல்லாம் இருக்கு. ஓகே, டைப் 1 முக்கியமான பகுதி. டைப் 1 எதுல டைப் 1? இஃப் கண்டிஷனல்ல டைப் 1. நான் ஒரு போட்டோ ஒன்னு போட்டிருந்தேன் இல்லையா குரூப்ல. பாசிபிள். டைப் 1 மீன் பாசிபிள், நடக்கக்கூடியவைன்னு எழுதிக்கோங்க. டைப் 1 பாசிபிள், நடக்கக்கூடியவைன்னு எழுதிக்கோங்க. என்ன நடக்கக்கூடியவைன்னு நான் விளங்கப்படுத்துறேன். ஐ வில் கிவ் explanations. டைப் 1 பாசிபிள், நடக்கக்கூடியவை. இப்போ நம்ம இந்த மாதிரி 3 வகை படிக்க போறோம். மேபி நெக்ஸ்ட் வீக் 2 வகை படிப்போம். இன்றைக்கு ஒரு வீக் ஒரு டைப் படிச்சிடலாம். நடக்கக்கூடியவை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ். மழை பெஞ்சால் நான் குளிப்பேன். மழை பெஞ்சா நான் குளிப்பேன். அப்போ என்ன பாசிபிள்? மழை பெஞ்சா அவர் குளிப்பார். அதுக்கான பாசிபிள் இருக்கு, நடக்க முடியும். ஓகேவா? அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன். அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன். இப்ப இங்க 2 வாக்கியங்கள் தான் வரப்போகுது, ரிக்வெஸ்ட் எல்லாம் வரப்போறது இல்லை. ஓகேவா? அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன், நடக்கும். அப்பா ஏசுனா நான் அழுவேன் இல்லையா? மழை பெய்தா வெள்ளம் வரும். நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம். இப்போ மே மாசம், நெக்ஸ்ட் மே தான் எக்ஸாம் இருக்கு இல்லையா? கடவுள் கொடுத்த வரம் ஒன்று இருக்கு இல்லையா? உங்களுக்கு 5 மாசம் கூட கொடுத்துருக்காரு. சோ கடவுளோ கொரோனா, ஐ டோன்ட் மைண்ட். சோ நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம். நீங்க இப்ப இருந்து ட்ரை பண்ணா கூட பாஸ் ஆகலாம். 5 மாசம் நல்லாவே இருக்கு இல்லையா? நீங்க சொன்னா நான் செய்வேன். நான் கேட்டால் அவள் தருவாள். சரியா? நீ அழுதால் எனக்கு வலிக்கும். சோ இதெல்லாம் நடக்கக்கூடியவை. இந்த மாதிரியான வாக்கியங்களை தான் நம்ம என்னத்துல படிக்க போறோம்? டைப் 1ல படிக்க போறோம். சோ அதுக்கு நம்ம ஒரு கதை ஒன்றுக்கு போறோம். இந்த கதை தொடரும், வார வீக்கும். இந்த கதை வார வீக்கும் தொடரும்னு போட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா? இது வந்து இப்போ இல்ல, யாரும் யோசிக்க கூடாது. இப்போ கிரேட் 9ல இருக்கீங்க, இப்போ கிரேட் 10 இருக்கீங்க, O லெவல் இருக்கீங்க, அவங்கலாம் இல்ல. இதெல்லாம் ஆஃப்டர் A லெவல் நடக்கிற ஒரு கதை. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு தடை செய்யப்பட்ட கதை. இது நான் சொல்றது ஆஃப்டர் A லெவல். ஓகேவா? ஆஃப்டர் A லெவல் கதை தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஓகே, பாப்பா யார் இருக்காங்க? நான் குரூப்ல போட்டிருந்தேன், ஒரு கேர்ள் இருந்தாங்க இல்லையா? ஒரு கேர்ள் இருந்தாங்க. ஓகே, ஒரு பாய் வந்து இவங்ககிட்ட ஒரு கதை சொல்றார். இவருக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு இல்லையா? இவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இவர் ஒரு கதை சொல்றார். என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இஃப் கண்டிஷன்ல டைப் 1ல இருக்கு. இந்த கதை தொடர்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இஃப் கண்டிஷனல் ஏன் நமக்கு தெளிவில்லாமல் இருந்தது, இப்ப எப்படி கிளியர் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். இவர் சொல்றார், நீ விரும்பினால் நான் உன்னை, நம்மளோட வார்த்தையிலே சொன்னா, நம்ம யூஸ் பண்ற வார்த்தையிலே சொன்னா, நான் உன்னை மேரி பண்றேன். நீ விரும்பினால் நான் உன்னை திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்ற. ஓகேவா? நீ விரும்பினால், நீ என்னை விரும்பினால்னு கூட நீங்க போட்டுக்கலாம். நீ என்னை விரும்பினால் நான் உன்னை திருமணம் முடிப்பேன். இப்பனாலும் ஓகே சொல்லு. இந்த மோதிரம் எல்லாம் வச்சிருக்கேன், அந்த பாருங்க தொட்டு காட்டுறாரு, மோதிரம் எல்லாம் வச்சிருக்கேன், இப்பனாலும் ஓகே சொல்லு அப்படின்னு நிக்கிறார். இது எப்படி சொல்றது? மழை பெய்தால் வெள்ளம் வரும். அம்மா ஏசினால் நான் அழுவேன். அம்மா சமைத்தால் நான் சாப்பிடுவேன். மழை பெய்தால் நான் குளிப்பேன். நீங்க நல்லா படிச்சால் பாஸ் ஆகலாம். இதெல்லாம் தான் டைப் 1ல வரப்போகுது. அதுல ஒரு உதாரணம் தான், நீ என்னை விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கிறது கடையின் அடுத்த தொடர்ச்சியா அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் வரையும் பார்க்கலாம். ஓகே. டைப் 1 நடக்கக்கூடியவை என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? இஃபோட என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் யூஸ் பண்ணணும். எந்த பிரசன்ட்? சிம்பிள் பிரசன்ட். எதில் சிம்பிள் பிரசன்ட்? ஆக்டிவ்
be form, they are possession, passive. Active, passive, be form, they are possession ஆகிய ஐந்திலும் உள்ள present யூஸ் பண்றோம். அடுத்து அதுக்கு பின்னால் future, முதல்ல எல்லாம் request இருந்துச்சு இல்லையா? இப்போ என்ன யூஸ் பண்றோம்? future. என்ன future? simple future. எதில் உள்ள simple future? active, passive, be form, they are possession. இந்த ஐந்தில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுல ஐந்துல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணாலும் அது சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஒரு உதாரணம் பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் இருந்தா நான் தெளிவுபடுத்துறேன். ஓகே, ஒரு உதாரணம் அதெல்லாம் கழிச்சிடும். பாருங்க, நல்ல அந்த உதாரணத்தை பாருங்க. இந்த உதாரணம் தொடர்ந்து பேச போற உதாரணங்கள். இஃப் யூ கம், கம்னா வா, வருகிறாய். சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ்ல இருக்கு பாருங்க. நீ வருகிறாய். இஃப் யூ கம், நீ வந்தால். இஃப் யூ கம், நீ வந்தால். இங்க பாருங்க, நான் என்னத்தை எடுத்திருக்கேன். வில் பேஸ் ஃபார்ம். இதுதான் சொன்னேன், அந்த வாக்கிய வகையில் பார்த்து வச்சுக்கோங்க. அவன் போவான். நீ வந்தால் அவன் போவான். அப்ப நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், டைப் 1ல நம்ம பேசுறோம். முன்னால் என்ன இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட் வாக்கியங்கள் இருக்கணும். அடுத்த பகுதி சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். இஃப் யூ கம், he will go. மாத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டால் he will go if you come. he will go if you come. அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள். சோ டவுட் இருந்தா கேட்கலாம். ஐ நோ. நோ என்பது பேஸ் ஃபார்ம். எனக்கு தெரியும். ஐ நோ அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும். இஃப் ஐ நோ, எனக்கு தெரிந்தால். இஃப் ஐ நோ, எனக்கு தெரிந்தால் ஐ கேன் டீச். வில்லுக்கு பதிலா கேன் போட்டிருக்கேன், அதை ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இல்லையா? என்னால் படிப்பிக்க முடியும். இஃப் ஐ நோ ஐ கேன் டீச். எனக்கு தெரிந்தால் என்னால் படிப்பிக்க முடியும் சொல்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. முதலாவது ப்ளீஸ் ஆஸ்க் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். பயப்படாம கேளுங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் கதைக்கு வந்து. No doubts? No problem? Okay. Okay. வாங்க சுபாஷ், என்ன டவுட்னு பாத்துருவோம். பார்த்து நான் இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சுபாஷ் சொல்லுங்க. சுபாஷ் சார், இதுல வந்து சார் டைப் 1ல சார் இஃபோட பிரசன்ட்டும் ஃபியூச்சரும் வருது. ஓ தானே சார்? ஓ, அந்த ஃபியூச்சருக்கு பதிலா கேன்னும் வில்லும் மட்டும் தான் வருமா சார்? கேன் போடலாம். வில்லுக்கு பதிலா என்னென்ன போடலாம்னு இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்திருக்கிறேன். கேன் போடலாம், மே போடலாம் இல்லையா, ஷுட் போடலாம். அந்த மாதிரி சொற்கள் கொஞ்சம் இருக்கு சுபாஷ், அதெல்லாம் போடலாம். ஓகேவா? ஓகே சார். இஃப் யூ நோ யூ ஷுட் டீச். உனக்கு தெரிஞ்சா நீ கட்டாயம் படிப்பிக்கணும், அப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? ஓகே, பிரியதர்ஷினி சொல்லுங்க. இப்போ விலங்கல எனக்கு கிளியர் இல்ல. பவுண்ட் பிரசன்ட்டும் பவுண்ட் ஃபியூச்சரும் தானே சார்? அதான் தியரி. some problem, we can't hear you. ஏதோ இல்ல வரல, விலங்கல சார். முதல்ல பிரசன்ட் ரெண்டுமே ஃபியூச்சர்ல இருக்கு. இல்ல வர முடியாது. can't be. ரெண்டுமே ஃபியூச்சர்ல வர முடியாது. that is not the rule சார். இப்போ நீங்க யோசிக்கிறீங்க எப்படி, அவன் நாளைக்கு வந்தால் அவள் நாளான்றைக்கு போவாள் அப்படி சொல்லுவோமே இல்லையா? if she will come tomorrow இல்லையா, அப்படியா யோசிக்கிறீங்க? some problem. அப்போ இப்போ எனக்கு முடிந்த கேன்ல வரலாம். கேன்ல வரலாம். if I can, yeah, if I can I will doங்கிறது யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். கேன்ங்கிறது வந்து பிரசன்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம்.
இஃப் ஐ கேன் டூ ஐ வில் டூ. எனக்கு செய்ய முடியுமா தான் நான் செய்வேன். அது ஓகே, தட் இஸ் சம்திங் எக்ஸெப்ஷனல். ஓகேவா? அது இல்லாமல் வில் பாவிச்சு நம்ம இஃப் பாடம் 2 வில் பாவிக்கிறது இல்லை. ஓகே ஓகே சார். ரைட். யாரோ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. சோ ஐ அம் கோயிங் மூவ் அகைன். டைப் 1. டைப் 1 சொன்னா நடக்கக்கூடியவை. நடக்கக்கூடியவை டைப் 1 சொல்றது நடக்கக்கூடிய. இப்ப நடக்கக்கூடியவைக்கு உதாரணம் சொன்னேன் இல்லையா? என்னென்ன உதாரணம் சொன்னேன். அதோட எப்படி இருக்கணும்? இஃபோட பிரசன்ட் இருக்கணும், அடுத்த பகுதி ஃபியூச்சரா இருக்கணும். நீங்க மாத்தி எழுதலாம். எழுதுனா ஃபியூச்சர் முன்னுக்கு போயிட்டு இஃப் நடுவுல வந்து பிரசன்ட் வந்துரும் பின்னுக்கு. அப்ப அது இங்க போடுற வாக்கியம் ஆக்டிவா இருக்கலாம், பேசிவா இருக்கலாம், பி ஃபார்மா இருக்கலாம், தேவா இருக்கலாம். நான் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வாக்கியம் ஒண்ணு எடுத்திருக்கேன். பாப்பா அடுத்த உதாரணம் என்ன கொடுத்திருக்கிறேன் பாப்போம். ஓகே, அதுவும் அப்படிதான் மாத்தி போட்டிருக்கேன் பாருங்க. இங்க வந்து கமா பேல, இது கமா இல்ல. ஓகேவா? இல்ல. we will do if she tells. பாருங்க, if she tellsங்கிறது பிரசன்ட்ல இருக்குது. அவள் சொன்னால் we will do, நாங்கள் செய்வோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா பாப்போம். சுபாஷ் again. சொல்லுங்க சுபாஷ். சார் இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே அதே டவுட் தான் சார். இப்ப அவன் நாளைக்கு வந்தா அவள் நாளைக்கு போவாள், அதை எப்படி சார் எழுதுவோம்? இல்ல, பொதுவா இஃப்ங்கிற பாடத்துல அதெல்லாம் எக்ஸெப்ஷனல். அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இன் தியரி பேட்டர்ன், தியரியில நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஒரே விஷயம், முதலாவது வந்து சிம்பிள் பிரசன்ட். அது நாளைக்கா இருந்தாலும் நாளாண்டைக்கா இருந்தாலும் சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கு மாறணுங்கிறது தான் தியரி. பட் இந்த மாதிரி எக்ஸெப்ஷனான சந்தர்ப்பங்களை நீங்க இட்ஸ் ஓகே. இஃப் யூ வில் கம் டுமாரோ, she will come day after tomorrow அப்படி சொன்னா பரவாயில்ல. ஓகேவா? பட் நார்மலி இஃப் யூ கம் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இலக்கணத்துல சொல்றாங்க, இன் கிராமர் தே சே நீங்க பிரசன்ட்ட தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா சுபாஷ்? சுபாஷ், எக்ஸாம்க்கு வந்து நீங்க இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். எக்ஸாம்க்கு வந்து 2 ஃபியூச்சர் யூஸ் பண்ண முடியாது உங்களால. ஓகே? ஓ சார். ஓ சார். ஓகே ஓகே குட். அப்ப அடுத்தத பார்த்தா, இஃப் யூ கம் he will go, நீ வந்தால் அவன் போவான். மாத்தி கூட சொல்லலாம், he will go if you come. தமிழ் அர்த்தம் ஒன்றுதான். if I know I can teach, எனக்கு தெரிந்தால் நான் படிப்பிப்பேன் அல்லது என்னால் படிப்பிக்க முடியும். we will do if she tells, அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம். ஓகேவா? ரைட். இப்போ அந்த பாய் சொன்ன வாக்கியம், நீ என்னை விரும்பினால் நான் உன்னை மணப்பேன், எப்படி சொல்றது? ஆயிஷா ஷஹானி சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? நீ என்னை விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். சுபாஷ் ரொம்ப அக்கறையா இருக்காரா சொல்றதுக்கு இல்லையா? பாப்பா சுபாஷ் என்ன சொல்றாருன்னு. சார் பக்கத்துல அம்மா இருக்காங்க. சுபாஷ் சொல்லுங்க பாப்போம். சார் if you agree, இல்ல விரும்புறது agree இல்ல. if you like, I will marry you. if you like I will marry you. பாருங்க, டைப் 1ல சொல்றோம், நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன். இப்ப இத மறந்துடக்கூடாது நீங்க. இது வந்து இந்த பகுதி வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும், அடுத்த பகுதி வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். ஆனா இந்த இடத்துல நான் 2மே ஆக்டிவ்ல எடுத்திருக்கிறேன். அப்படி கட்டாயம் இல்லை. முதலாவது ஆக்டிவ்ல இருந்து அடுத்தது வந்து பேசிவ்ல இருக்கலாம். முதலாவது பி ஃபார்ம்ல இருந்து அடுத்தது வந்து தேவ்ல இருக்கலாம். முதலாவது தேவ்ல இருந்து அடுத்தது வந்து பேசிவ்ல இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம் இன் இட். ஓகேவா? எப்படியோ இஃபுடன் சிம்பிள் பிரசன்ட் வாக்கியங்களும் அடுத்த பகுதி ஃபியூச்சராகவும் இருக்க வேண்டும் என்பது கட்டளை. ஓகே, எழுதிக்கோங்க இந்த வாக்கியத்தை வேறையா. இஃப் யூ லைக் ஒரு தனி வாக்கியமா எழுதிக்கோங்க. இஃப் யூ லைக் ஐ வில் மேரி யூ. இந்த வாக்கியங்கள் தொடர்ந்து நம்ம எழுதி கொண்டு போவோம். இஃப் யூ லைக் ஐ வில் மேரி யூ, நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன், இப்பனாலும் நான் ரெடி அப்படின்னு காட்டுறாரு இல்லையா? மண்டி போட்டு தெரியுதானே. இவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் கதை.
கதையின் தொடர்ச்சி அதுதானா இருக்கும். ஓகேவா? ஓகே சொல்றாங்களா இருந்தா என்ன நடக்கும், இல்லையா இருந்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கதை. எழுதிக்கோங்க. சம்மன் ஹார்ட் போட்டவங்க என்னால கண்டுபிடிக்க முடியல உங்களை. கோஸ்ட், கேன் யூ ப்ளீஸ்? Who is that? Someone is with some reaction, but I can't find it out. Okay. என்ன சொல்லி இருப்பாங்க? என்ன சொல்லி இருப்பாங்க? That is the point, இல்லையா? Amjad Ahmed. அம்ஜாத் சார் என்ன அன்மியூட் பண்ணிருங்க. சரி சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்லி இருப்பாங்க? ரிவ்தா ஜஸ்ட் சொல்லுங்க. ஓகே சொல்லி இருப்பாங்களா? மேபி இவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் வேற உலகத்துல இல்லையா? வீடியோ கேம்ஸ், ஹெட்செட், டி-ஷர்ட்டை பார்த்தாலே தெரியுது அவங்களோட உலகமே வேற. சோ say no. சோ இது சொன்னதுக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் வந்துச்சு, இவங்க என்னத்தை சந்திக்க போறாங்க, இவருடைய வாழ்க்கை எப்படி மாற போகுது என்பதை பற்றி நெக்ஸ்ட் வீக் தான் கதைக்க போறோம். ஓகேவா? காத்திருந்து பார்ப்போம். That is something else. Okay. Okay. இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் டைப் 1 அதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு கதைக்க போறோம். ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே, Rivda will give 1 minute to the others also. இல்லையா? அதுக்கு பிறகு you can give the answer, then we'll try the others. டைப் 1ல இருக்கணும். அப்ப ரெண்டு பக்கமும் எப்படி நிரம்பணும்னு நீங்க தான் யோசிக்கணும். ஓகேவா? ஓகே சார். Okay, Rivda, it's your chance. If you study well, you will pass the exam. If you study well, you will pass. So you can pass, no problem. Leah, no harm. Leah? Okay, sir. Okay, ma. Okay, thank you very much. Yakshayani. Yes, sir. Okay. Fill பண்ண முடியுமான்னு பாருங்க Yakshayani. மத்தவங்களுக்கு சான்ஸ் ஒன்னு கொடுங்க. Yakshayani, just wait. Okay, sir. Try in your book, then they will also try. If she in the bracket asked me, I bracket help her. Okay, Yakshayani. Are you there, Yakshayani? No? Again, please switch on your mic, Yakshayani. Sorry, sir. It's okay, it's okay. Go on. If she asks me, I will help her. என்ன ஆன்சர் சொல்லுங்க? If she asks me, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ASK. ASK. Yes, sir. வெரதி நாங்கி. If she asks, அப்படினா? Yes, sir. Singular verb வரும். ஏன் அது முதல்ல யோசனை வர மாட்டேங்குது? If she asks, she ஆனா என்ன போடணும்? Singular verb போடணும் இல்லையா? If she asks me, I will help her. Will, can, no problem. Okay va? I will help her, I can help her, no problem. Okay va? Okay, sir. Okay, okay. இங்கேயும் பிள்ளை விட கூடாது. எந்த நேரமும் கவனமாவே இருக்கணும். ஓகேவா? Okay, Riyal. I'm going with Riyal. Riyal, can you switch on? Mahira, Riyal. No? I'm going with Arshak. Arshak, can you hear me? Okay, I'm giving the sentence and I will come back. Yeah, sir. Arshak, can you give me the answer, Arshak? Okay, sir. Okay, try. Sir, answer is illava? Yeah, சொல்லுங்க Arshak. Go on. He will come if I invite him. He will come. மாறி வந்துருச்சு இல்லையா Arshak? If நடுவுல வந்துருச்சு இல்லையா?
Oh, sir. So future இங்க வந்துரும். So he will come if I invite him. Simple. Yeah, no problem. என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அன்சார்? அவர் வருவாரு, நான் இன்வைட் பண்ணினா. இல்ல ஹர்ஷா, தமிழ்ல வந்து நம்ம மாத்தி தான் எப்பவுமே சொல்ல பழகணும் ஹர்ஷா. ஓகே சார். எப்படி? நான் இன்வைட் பண்ணா அவர் வருவாரு. நான் இன்வைட் பண்ணா அவர் வருவார். ஓகே, கிளியரா ஹர்ஷா இந்த வரையும்? ஓகே சார், clear. ஓகே, வெரி குட், வெரி குட். கீப் இன் லேர்னிங். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச். அப்ப பாப்போம், இது எல்லாத்தையும் அர்த்தத்தை ஃபர்வீன் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். ஃபர்வீன் Yes sir. Yes sir. இது எல்லாத்துக்கும் அர்த்தத்தை சொல்லுங்க ஃபர்வீன். எங்க காணாம போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? If you study well, you will pass. நீங்க நல்லா நல்லா ஸ்டடி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆக இயலும். நீங்க நல்லா ஸ்டடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆக முடியும். ஓகே. If she asks me, I can help her. நீங்க அவ அவ கேட்டா நான் உதவி செய்வேன். அவ என்கிட்ட கேட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே. He will come, I invite him. If I invite him. நான் இன்வைட் பண்ணினா அவன் வருவான். நம்பிக்கை இருக்கு இல்லையா? Okay, good. So that is the part. இல்லையா? ifல ஏதாவது clear இல்லாட்டி நீங்க திருப்பி கேட்கலாம் இந்த பகுதியை. Right, I am going to give you an activity. Simple activity. Okay. Answer மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. Try the answer only. Wait. Sorry. Try the answer only. நம்ம ஒரு first 3 மட்டும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? முதல்ல இந்த first 3 மட்டும் ட்ரை பண்ணுங்க. நல்லா யோசிங்க, அவசரப்படாதீங்க. நொட்டெல்லாம் இருக்கு பாருங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. சரியா ட்ரை பண்ணுங்க. Right? ஹர்ஷா, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் கொடுக்க முடியுமா ஹர்ஷா? ஹர்ஷா, can you hear me?
Arshak, can you hear me? Yes, sir. Okay, first one try பண்ணுவோம் Arshak. நீங்க சொல்லுங்க உங்களோட ஆன்சர் நான் பாக்குறேன். So, அந்த கோட்டுக்கு என்ன சார் போட்டிருக்காங்க? இது வந்து do not. தெரியுதா? ஓ சார். Do not. இது வந்து not be able to. சார் மாத்தி போட்டிருக்காங்களா? இல்ல, அதாவது ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். அந்த not இருக்கனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நீங்க அர்ஷாக் ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. do not இருந்தா டோன்ட்ங்கிறது தான அர்ஷாக். இப்ப ஐயோட என்ன போடுவோம்? I don't. இல்லையா? நான் இதுக்கு ஆன்சர் டைப் பண்ணல. நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தரேன் இதுக்கெல்லாம். if I don't do அப்போ if I not இருந்தா நம்ம don't போட்டுக்கணும். she இருந்தா doesn't போட்டுக்கணும். if I don't do my homework, I இங்க என்ன வரணும்? ஃபியூச்சர்னால என்ன போடும்? will. I will. sorry நான் வில்லுக்கு நிறைய எல் சேர்த்து விட்டேன் இல்லையா? ஓகே, I'll give. I will not இருக்கனால not போட்டாச்சு. மீதி அப்படியே தான் be able to. அது கொஞ்சம் வித்தியாசமா. able to அப்படின்னா முடியும் அப்படிங்கிறது. able to go. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த ஷீட் போடு உங்களுக்கு குரூப்க்கு, நீங்க செய்து பார்க்கணும். if I don't do my homework now, I will not be able to go out. எனக்கு வெளியே போக முடியாமல் போய்விடும். ஓகே, அர்ஷாக் அடுத்த ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஈஸி. நோ, இதோட ஈஸியானது இருக்கும், பாப்போம். ஆயிஷா அக்பர், சாரி ஆயிஷா அக்பர், கேன் யூ ட்ரை? ஆயிஷா, கேன் யூ ஹியர் மீ? சொல்ல முடியுமா? செகண்ட் ஒன். ஓகே சார். சொல்லுங்கம்மா. Charlie will eat your chips if you don't finish them. Charlie will eat. ஏன் இங்க will போட்டோன்னு சொல்ல முடியுமாமா? if எங்க இருக்கு? if வந்து நடுவுல இருக்கு இல்லையா? அப்ப முதல் பகுதி எதுல இருக்கணும்? willல இருக்கணும். Charlie will eat your chips if you not இருக்கனால you ஓட என்ன போடுவீங்கம்மா? Don't. don't finish. அது வடிவேலுக்கு அது மாதிரி இல்லையா? நீ சாப்பிடாட்டி நான் சாப்பிட்டுருவேன், நீ பால் குடிக்காட்டி நான் குடிச்சிருவேன், இந்த மாதிரி தான் இது. ஓகேவா? அப்போ இப்படி வரணும். Charlie will eat your chips if you don't finish them. ஓகேவாமா? Aisha Akbar, got? Are you there? Okay. Gone. Okay, I'm going with Farvin. ரொம்ப நேரம் கழிச்சு வந்தனால. Farvin, third one, can you try? Okay. Okay. B ன்னு சொன்னாமா, கொஞ்சம் வரேன். B ன்னு சொன்னா மத்தவங்களுக்காக சொல்றேன். B வந்து am, is, என்பதின் ஒரு பகுதி தான் B என்பது. ஓகேவா? அப்ப அதுல was வரலாம், will beயும் வரலாம். ஓகேவா? am, is, was, will be தான் Bங்கிறதுனுடைய பகுதி. ஓகே, அதுல was வரலாம், என்ன வரலாம், இன்னொன்னு will beயும் வரலாம். ஓகேவா? ஓகேமா, சொல்லுங்கம்மா. Okay. I am in my office if she will need anything. இல்லையேம்மா, I am வர முடியாது. இங்க என்ன காலத்துல வரணும்? இஃப்க்கு பிறகு இருக்கிற பகுதி என்னத்துல வரணும்? இஃப் இல்லாமல் வர்ற பகுதி ஃபியூச்சர்ல வரணும் இல்லையா? இஃப் இல்லாமல் வர்ற பகுதி என்னத்துல வரும்? ஃபியூச்சர். அப்ப என்ன வரும் ஆன்சர்? I will be. I will be in the office, in my office if she need இருந்தா என்ன போட போறீங்க? She needs. எதுக்கு s ஒன்னு சேர்க்கறது மட்டும் தான் நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல எழுதணும். if she needs anything. ஓகேவா? ஓகே, மத்ததுகள் நான் ரெண்டு ஆக்டிவிட்டி, I will give 2 activities into your group. அந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் செய்யலாம். லாஸ்ட் பார்ட் இந்த ஆக்டிவிட்டியை டக்குன்னு டைப் பண்ணுங்க பாப்போம். இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி ஒன்று போடுறேன் குரூப்ல. செஞ்சு உங்களோட பேரை பதிக்க பாருங்க. டைப் 1ல
பேரை போட்டு பின்னுக்கு சிவா சார்னு போடுங்க, அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியும். இதை ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. லாஸ்ட் ஒன் குயிக்லி. I will give 1 minute. ஓகே, குரூப்ல ஆக்டிவிட்டி போட்டுறாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் இதுக்கான ஆன்சர்ஸ் கதைப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். செய்யாம இருக்காங்க, ட்ரை பண்ணி வச்சிருக்கணும். கட்டாயம் ட்ரை பண்ணணும் எல்லாரும். நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் இதை கதைக்க போறோம். Okay. Right. Who is there? புதுசா யாராவது இருக்காங்களான்னு பாப்போமா? Atika Ramesh. Oh, Atika Ramesh maybe. Atika Ramesh or Atika Ramesh? Ramesh? Oh, sir. Oh, Atika or Atika? Atika. Atika. Okay, சொல்லுங்கம்மா. இது ஈஸி. அந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரியும். இது ஈஸி. ஓகே, சொல்லுங்கம்மா. If you invite, she will attend. If you invite, she will attend. Okay, good. நீ இன்வைட் பண்ணா அவ வருவா இல்லையா? Oh, sir. If she is tired, we can help her. If she is tired, we can help her. If you can't, I will do. If you can't, I will do. உனக்கு முடியலன்னா நான் செய்றேன். If it rains, we will get wet. We will get wet. What is we will get wet na என்னமா? தெரியுமா? Get wet mean நனையிறது. If it rains, we will get wet. மழை பெஞ்சா நம்ம நனைஞ்சிருவோம்னு சொல்றாங்க. ஓகேவாமா? Okay, sir. Okay, very good. Good try. Right. That is the end of today's lesson. Okay. Next week வந்து பேசும்போது இந்த காதல் கதைக்கு என்ன நடந்தது என்பதை பேச போறோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த கேர்ளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்த போது அந்த நபர் இதுக்கு எப்படி என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணார். இதுதான் அந்த கேர்ள். ஓகேவா? அந்த கேம் லைக் அ கேர்ளா என்னோட போர்ட்லாம் போட்டு ஹெட்செட் வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த கேர்ள் சில வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காண காத்திருங்கள் வெள்ளித்திரையில் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதை பத்தி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ அந்த இது போறதுக்கு முதல்ல இந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இருந்தா எழுதிக்கோங்க. ஆக்டிவிட்டி 2 போட்டுக்கிறேன், செய்து பாருங்க. வேர்ட் கோல் ஆக்டிவிட்டி ஒன்று இப்போ போட போறேன். ஏன்னா கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கனால வேர்ட் கோல் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு, அதை செய்து பாருங்க. உங்களோட மார்க்ஸ் எடுத்தா எனக்கு தெரியும், என்னால பார்க்க முடியும். அங்க எனக்கு நீங்க போட தேவையில்ல. பட் ஃபர்ஸ்ட்டுக்கு வர பாருங்க. உங்களோட பேரை பின்னுக்கு என் பேரை போட்டு விடுங்க. உங்களோட பேரை போட்டு ஒரு கோடு போட்டு என் பேரை போட்டு விடுங்க. அப்ப எனக்கு தெரியும் நம்மட யாரா தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? எனி ப்ராப்ளம், எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே ஓகே, அதர்ஸ் யூ கேன் லீவ். See you next Friday hopefully. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் if you invite she will attend. Okay, எந்த பிரச்சனையும் இல்லாமல் get wet mean நனையிறது. ஓகேவா? get wet னா நனையிறது. ஓகே, டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். Okay, I'm going to put the what do you call that link here, word doll link, so you can do it. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் இருக்கவங்க யூ கேன் ரைஸ் யூ ஹேண்ட். மற்றவங்க ஓடி போயிட்டு உங்களுடைய குரூப்ல போயிட்டு உங்களுடைய வேர்ட் டோல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். ஓகே,
Rifda, any doubt Rifda? No, sir. ஓகே, ஓடுங்க அப்போ குரூப்க்கு ஓடுங்க. ஓகேவா? Yes, sir. ஓடி போய் பாருங்க. ரியா, any doubt Ria? Sifna? Sifna, any doubt Sifna? Sifna? No? Imna? சார் நீங்க A level ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுறீங்களா? இல்லம்மா. இது இப்போ பல மாதமா நடந்து கொண்டிருக்குமா? இன்னும் ஒரு 1 monthல முடிஞ்சிடும் நம்மளோட கோர்ஸ். ஓகேவா? கோர்ஸ் இல்ல, திஸ் கிளாஸ் not a course. ஓகேவாமா இம்னா? ஓகே சார். அதுக்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு மேபி எக்ஸாம் பேஸ்ட் படிப்பிப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அதாவது O level எக்ஸாம் பேஸ்ட். ஓகே, ஓகே. வேற என்ன? சிஃப்னா. ஓகே, லேகா சொல்லுங்க. லேகா சார் நீங்க குரூப்ல போட்டில்லே சார்? போட்டனேமா. எந்த குரூப்ல இருக்கீங்கமா லேகா? கிரேட் 9 நவம்பர். போட்டனே பாருங்க, ஓடி போயிட்டு பாருங்க. இப்பதானே போட்டேன், நவம்பர் போட்டிருக்கேம்மா. போட்டிருக்கேன் ஓகே பாருங்க. சார். ஓகேம்மா. சுபாஷ், எனி டவுட்? ஒண்ணும் இல்ல சார். Okay, Subhash. Lit, no, I don't do, no time, sorry. I was doing some classes here, group classes, but no time to do Zoom classes, Lit. Okay, sorry. Arfa, any problem, Arfa? Arfa? No? Aisha Shahani, any doubt? Yes, sir. சொல்லுங்கம்மா. Type 1ல if plus present future ன்னு போட்டோம் சார். அதுல if I know I can teach ன்றது வில்லுக்கு பதிலா யூஸ் பண்றதா சார்? வில்லுக்கு பதிலா கேன் போடலாம் தானே? ஓகே சார். ஓகே, ஆக்டிவிட்டி செய்யணும். ஓகேவா? ட்ரை பண்ணணும். ஓகேவா ஆயிஷா? ஓகே சார். கவரேஜ் ப்ராப்ளம் சார். நோட்ஸ் ஒண்ணும் மேல கிடைக்கல. நான் வீடியோ போட்டு விடுறேன்மா. ஓகேமா. ஓகே. ரியா, எனி ப்ராப்ளம் ரியா? ஓ சார், அவங்களோட பேர் சேர்ந்து அமைதியா இருக்கு சொல்லுங்க சார். அந்த ஆக்டிவிட்டில சார்லி வில் ஈட் யுவர் சிப்ஸ் அந்த இது தானே சார்? அதோட அர்த்தம் எனக்கு விளங்கி கொள்ளவே முடியல. சார்லி வில் ஈட் யுவர் சிப்ஸ் if you don't finish them. அப்படியே இருந்துச்சு. ஒரு வடிவேல்ட ஜோக் ஒன்று இருக்கு, சரியா? அவரு சின்ன பிள்ளைக்கு வாழைப்பழம் ஊட்டுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ புள்ள சாப்பிடாம இருக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க சாப்பிடலன்னா இந்த மாமா சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? அப்போ அந்த மாதிரி தான் இது. if you don't finish eating them, Charlie will என்னமோ ஒரு நினைவு இல்ல, அப்ப நீங்க சாப்பிடாட்டி அவர் சாப்பிட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சார் நீங்க சொல்லாம them அவர்கள் இல்ல அங்கன them என்பது மனிதர்களை குறிப்பது அல்ல, சிப்ஸை குறிப்பது. ஐயோ, ஓகேவா? இல்ல சிப்ஸை குறிப்பது. ஓகேவா? இப்படி கன்ஃபியூஸ் பண்ணா எப்படி சார்? இல்ல அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். them என்பது மனிதர்களை மட்டுமல்ல, நான் இதுக்கு மேலே சொல்லியிருக்கேன். அது பொருட்களையும் குறிக்கும், மிருகங்களையும் குறிக்கும். அப்போ அந்த வடிவேலு ஜோக்ல வந்து அவரு அந்த உதாரணத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கையில ஒரு இடத்துல ஒரு உமா மகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்ப அவர் சொல்ல, நீங்க குடிங்க, குடிக்காட்டி மாமா குடிச்சிருவாரு அப்படின்னு அடி வாங்குவாரு. ஓகேமா. ஓகே சார், யூசுவலி டுடே லெசன் சூப்பர். வளமே போ. இல்ல இது கஷ்டமான பாடம், சரியா புரிஞ்சுக்கணும். வார வீக்கெல்லாம் இன்னும் கஷ்டமாயிரும். அதனால அந்த பேஸ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி கஷ்டமாயிரும். ஓகேவா? சார், சொல்ல போனா ஸ்கூல்ல இத படிக்கணுமே, பேப்பர்ல வருமேன்னு படிச்சோம். படிக்கிறோம். இது ஈஸி. இட் வில் பி ஈஸி. ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. ஓகே, கட்டாயம். ஓகே சார், थैंक यू சார். ஓகே, தர்ஷிமா சொல்லுங்க. தர்ஷி சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்க சொன்னீங்க தானே சார், ஹிப்போட சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ் பாசிவ் பி ஃபார்ம் தே ஆர் பொசிஷன் வரும்னு. ஆமா.
ஃபியூச்சர்ல வந்து அப்படி வராதா சார்? வரும்மா, எல்லாத்துலயும் வரும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இஃபோட பிரசன்ட் வரும்னு சொன்னேன் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் ஃபியூச்சர் வரும்னு சொன்னேன் இல்லையா. அந்த பிரசன்ட்ங்கிறது ஆக்டிவ்ல வரலாம், பி ஃபார்ம்ல வரலாம், தே ஆர் பொசிஷன் எல்லாத்துலயும் வரலாம், ஃபியூச்சர்ங்கிறது எல்லாத்துலயும் வரலாம். அந்த 5 நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5லயும் வரலாம். நான் அப்படி உதாரணம் இன்னைக்கு கொடுக்கல, ஏன்னா அந்த எல்லாத்தையும் போட குழம்பிடுவாங்க தானே, அதனால உதாரணம் கொடுக்கல. சில வேளை நம்ம செஞ்ச கொடுத்த ஆக்டிவிட்டி கொடுத்தேன் இல்லையா, அதுல இருக்கலாம், சில வேளை பேசிவ்ல கூட இருக்கலாம். நீங்க கவனமா தான் எழுதணும். ஓகேவா? அது வரலாம், எல்லாத்துலயும் வரலாமா. இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், நான் சொல்றேன்னு வச்சுக்கோமே, ஆங்கிலம் படிப்பித்தால் பரீட்சை இலகுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஆங்கிலம் படிப்பித்தால்ங்கிறது வந்து passive. if English is taught. ஓகேவா? எக்ஸாம் will be easyங்கிறது வந்து பி ஃபார்ம்ல வந்துடும். ஓகேவா? இல்லாட்டி சொல்றேன், if there is water I will drink. தண்ணி இருந்தா நான் குடிப்பேன். அப்ப தியான்ங்கிறதுலயும் வந்திருக்கு, ஆக்டிவ்லயும் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. நஸ்மா நசார், நஸ்மா அர்ஃபா அஃப்ரா அஃப்ரா சாரி அஃப்ரா அஃப்ரா ஓ சொல்லுங்கம்மா. சார், அந்த ஒரு ஆக்டிவிட்டில if she ask me I can help her ன்னு தானே சார். அது வந்து I canக்கு I will ன்னு போட்டா பரவாயில்லையா சார்? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நான் உதவி செய்வேன், எனக்கு உதவி செய்ய முடியும், அவ்வளவுதான் டிஃபரண்ட். சார் சார் தேங்க் யூ சார், நல்ல விளங்கி. ஓகேமா, ஓகே ஓகே ஓகேமா, பை. क्या பை. நஸ்மா நசார் என்ன ஒண்ணாகலையாமா? நஸ்மா நசார் சார், he will be told க்கு அவனுக்கு சொல்லப்பட்டன்னு வரலையா? பட்டன்னு வர முடியாது, இறந்த காலத்துக்கு போக முடியாது. ஃபியூச்சர் தானேமா, will be இருக்கேமா இல்லையா? அவனுக்கு சொல்லப்படும். ஓகேவா நஸ்மா? ஓகே சார். ஓகே ஓகே அவ்வளவுதானா? ஃபாத்திமா ரியா இஸ் பேக். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு, நிறைய டவுட்டோட வந்துட்டேன்னு சொல்லு. ஓ சார், நான் குரூப் போயிட்டு பார்த்தேன் சார். அந்த போட்டிருந்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே லேட் ஆகுது. என்ன செய்ய? என்ன லேட் ஆகுது? அந்த டைமிங் லேட் ஆகுது. அது பிராக்டிஸ், திருப்பி திருப்பி செஞ்சு பழகணும். நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா அது ஆன்சர் கொடுத்து அப்புறமா அந்த டைமர் ஓடுது. கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சு பழகணும். என்ன செய்ய இல்லையா? அதுல 4 ஆப்ஷன் நிக்குது, அதுல எது கொடுத்து செய்யன்னு கேட்பேன்னு வந்தேன். 4வது ஆப்ஷன் coins, open the box, random wheel அந்த மாதிரி. அது யோசிக்கணும். நீங்க ஆன்சர் கேக்குறீங்களே, வந்து ட்ரை பண்ணு. ஓகேவா? இப்ப 2 ஆன்சர் கொடுத்திருக்காங்க தானே இல்லையா? அதுல அந்த மெத்தடிக்கு தானே. அதாவது வீல்னு சொன்னா சுத்துற மாத்திக்கு வருமே. வீலா? ரேண்டம் வீல் ஆன்சர் சுத்துற மாத்திக்கு வரும், நாம ஆன்சர் கொடுக்கணும். அது இல்ல, நான் கொடுத்தது இந்த மாதிரி ஒண்ணு தானே, தெரியுதா? ஓ சார், இதுல என்ன சுத்துது எனக்கு விளங்கல. இதுல இப்போ இதுல ஒரு ஆன்சர் நான் சும்மா செலக்ட் பண்றேன், அந்த பில்லன்னு காட்டுது, அவ்வளவுதானே. வேற என்ன? அந்த பிளாண்ட் காட்டுற டைமிக்கு தானே சார், அதுக்குள்ள அடுத்த क्वेश्चन வராமலுக்கு அந்த பிளாண்ட் காட்டுற டைமுக்குள்ளே டைமர் ஓடி கேக்குது, அப்பனா லேட் ஆகும் இல்லையா? அதுக்கு என்ன செய்ய, அது எல்லாருக்கும் தானே, உங்களுக்கு மட்டும் இல்லையே. ஓகே சார், அது ப்ராப்ளம் இல்ல, அதுக்குள்ள நீங்க குயிக்காக பாருங்க. ஓகேவா? லீடர் போர்டுக்கு போகணும், எல்லாரும் லீடர் போர்டுக்கு போகணும், இல்லாட்டி வேற இல்ல. லீடர் போர்டுக்கு போனா தான் பேர் வரும், சும்மா டைம் வரும். பட் லீடர் போர்டுக்கு போற அளவுக்கு நம்ம ஸ்பீடா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நோ பிரச்சனை இல்ல. ரிவ்தா இருக்காங்க, 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஜக்ஷாயினி 4th பிளேஸ்க்கு வந்தாச்சு. முனா 5th 6th பிளேஸ்க்கு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திமா சஹானா, சஹானா பூக்கள் பூத்ததோ சொல்லுங்க. சஹானா. ஹலோ சார். சஹானா பூக்கள் பூத்ததோ சொல்லுங்க. சார், நான் புதிய புள்ளியொன்று. புது புள்ளியொன்று. ஓகே சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல படி வரலையா கிளாஸ்க்கு? இல்ல, ஆயிஷா கிட்ட தான் கேட்டேன். நிறைய படிச்சிட்டோமே. ஐதான் சார், 5 மாசம் படிச்சிட்டோம். 5-6 மாசம். கொரோனா ஃபுல் டைம் வி கவர்ட். சார் எனக்கு தெரியாது சார். ஓகே, வீடியோ வாங்கி பாருங்க. ஓகேவா?
ஓ சார் சார் the groupல add ஆகணும். எனக்கு மெசேஜ் ஒன்னு போடுங்க, நம்பர் இருக்கா? இல்ல சார் பாருங்க. ஓகே, நான் லிங்க் இதுல போட்டு விடுறேன். ஓகேவா? எனக்கு மெசேஜ் போடுங்க, பேரை போட்டு. ஃபாத்திமா ஜஹா இல்லையா? ஓகே, நான் நம்பர் போடுறேன், எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகேவா? நான் வீடியோஸ் அனுப்பி விடுறேன். ஓகே சார். வீடியோ கேட்டு மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி எனக்கு தெரியாது தானேமா. நான் இல்லாட்டி குரூப்ல போட்டு சத்தம் விடாம இருப்பேன். ஓகேவா? ஓகேமா, ஓகேமா, டேக் கேர்மா. Thank you sir. ஓகே, பை. நல்ல சொல்லி தரீங்க சார். Thank you, thanks a lot. Next week meet பண்ணுவோம் Friday. Okay? Okay sir, thank you. Right, okay. See you next week, everyone. Take care. Bye. Have a nice weekend. Not weekend. Week. Yeah. Bye.